அத்தியாயம் 1. கௌரி கல்யாணம் வைபோகமே, லக்ஷ்மி கல்யாணம் வைபோகமே. ஊஞ்சல் முன்னும் பின்னுமாய் சிற்றசையாய் அசைந்து கொண்டிருக்க, மாலையும் கழுத்துமாய் ஊஞ்சலில் அமர்ந்திருந்த மீரா பக்கத்தில் இருந்த தியாகுவை லஜ்ஜையுடன் பார்த்தாள். நம்ம குடும்பத்திலேயே இல்லாத சிவப்பு உசரம் தர்மராஜன் கடைசியில் பிடிச்சாலும் பிடிச்சார், புளியங்கும்பாய் பிடிச்சிட்டார். மாப்பிள்ளை என்ன வேலையில் இருக்கார்? யாருக்கு வேணுமோ வேலை? அதெல்லாம் நம்மளை போல 10ஆம் தேதிக்குள்ள சம்பள பணமெல்லாம் காலியாகி சிங்கிள் டீக்கு சிங்கி அடிக்கிறவங்களுக்குன்னா இது பெரிய பண்ணைங்கானோ. திருச்சியில் பொண்ணு விளையிற பூமி 1000 ஏக்கராவுக்கு குறையாது. அப்படியே மலைக்கோட்டை வழியே வந்தேன்னு வச்சுக்க, வரிசையாக 40 கடை இவங்களது தான். தெருவில் நடந்து போனாலே கடைக்காரங்க அத்தனை பேரும் எழுந்து நின்று கும்பிடுவாங்களாம். அடேங்கப்பா, எப்படியா பிடிச்சான் தர்மராஜன்? அவர் எங்கே பிடிக்கிறது? உட்கார்ந்த இடத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி உட்காரியான்னு கேட்டாலே அவருக்கு பிரிஷத்தில் கட்டி இருக்குங்கிறதுல ஆரம்பிச்சு ஹார்ட் வால்வு கார்பரேஷன் குழாய் கணக்காக அடைச்சிட்டு இருக்குங்கிறது வரைக்கும் பாட்டாக சொல்ல ஆரம்பிச்சிடுவாரே. எல்லாம் பெண்ணோட அதிர்ஷ்டம். நான் நினைக்கிறேனையா, அந்த பெண்ணுக்கு சந்திரமங்கல யோகம் இருக்குன்னு ஒரு தடவை ஜாதகத்தை வாங்கி பார்த்துடணும். இல்லைன்னா காசி அன்னபூரணி கையில் தங்க கரண்டிக்கு பதிலாக இரும்பு ஜாரணி கரண்டியை கொடுத்தாப்புல. எப்படியா இப்படி ஒரு சம்பந்தம்? கல்யாண பெண்ணின் பக்கத்திலேயே நின்று பேசுகிறோமே என்கிற விவசாயம் இல்லாமல் பேசுகிற கும்பல். எல்லா கல்யாணங்களிலுமே இது போன்ற கும்பல் இல்லறத்தில் அடியெடுத்து வைக்கும் இலசுகளை வாழ்த்துவதற்காக வராமல் வம்பு பேசுவதற்காகவும் இவன் எப்படித்தான் தன் வீட்டு கல்யாணத்தை நடத்துகிறான் என்று வேடிக்கை பார்ப்பதற்காகவே வரும். இங்கேயும் எல்லாம் உண்டு. மீராவை சேர்ந்தவர்கள் கோடீஸ்வர சம்பந்திக்கு பிச்சாதிபதி தர்மராஜன் எப்படி ஈடு கொடுக்கிறார் என்று பார்க்கவும், தியாகுவின் வீட்டார் கடைசியில் இந்த பையனுக்கும் பெண்ணை கொடுத்த மனுஷனை பார்க்கணுமே என்கிற ஆசையிலும் கல்யாணத்துக்கு வந்திருந்தனர் என்றால் மிகையே இல்லை. தியாகுவுக்கு எப்படியோ மீராவுக்கு கணவனின் வாட்டசாட்டமான உருவமும் மஞ்சள் கலந்த பொன்னிறமும் குழந்தை போன்ற முகமும் மனசுக்குள் வெட்கமும் சந்தோஷமாய் கலந்த நீரூற்றாய் பொங்கிய அதே நேரத்தில் அம்மாவும் அப்பாவும் பேசிக்கொண்டதை கேட்டதிலிருந்து ஏற்பட்ட பயமும் நெஞ்சுக்குள் குமிழிடாமல் இல்லை. முந்தா நாள் எங்க அக்கா வந்திருந்தா. அவ தான் சொன்னா, இத்தனை பெரிய இடம் இத்தனை லகுவா கிடைச்சிருக்காதடி காமாட்சி, உள்ள ஏதோ விஷயம் இருக்குன்னு. இதை பாரு, இத்தனை தூரம் கூடிச்சு கல்யாண பத்திரிகை கூட அடிச்சாச்சு. இப்போ அக்கா சொல்றா. ஆட்டுக்குட்டி சொல்றதுன்னு எதையுமே என் காதில் போடாத. நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேன்ல, பையனுக்கு அந்த ஒரு குறைதான் இருக்கு, வேற ஒன்றுமே இல்லை. உங்க அக்காவுக்கு பொறாம. உனக்கு பெரிய இடத்துல சம்பந்தம் கிடைச்சிருக்கிறதுனால. தர்மராஜன் இன்னும் கூட ஏதாவது பேசியிருப்பார். மகள் அந்த பக்கமாய் வருவதை கண்டு அப்படியே வார்த்தைகளை விழுங்கி விட்டார். ஆனாலும் மீராவினால் இந்த பேச்சை அப்படியே விட முடியவில்லை. இரவு எல்லோரும் தூங்கியதும் மெல்ல எழுந்து தாயின் பக்கத்தில் படுத்தாள். சற்றே படுத்து தளர்ந்த அம்மாவின் இடுப்பில் கை போட்டு அப்படியே ஒட்டி கொண்டாள். மார்பில் முகத்தை பதிய வைத்து கொஞ்சம் கூட அழாமல் நிதானமாய் கேட்டாள், அந்த பையனுக்கு என்னம்மா உடம்பு? மகளின் கேள்வியால் காமாட்சி திடுக்கிட்டாள். பொய் சொல்லி பழக்கமில்லாததுனால் கொஞ்சம் தடுமாறினாள். உடம்பா? என்ன உடம்பு? இல்லை, நீயும் அப்பாவும் பேசிட்டு இருந்தீங்களே. சேச்சா, நாங்கள் எதை பற்றியோ பேசின்னு இருந்தா நீ எதுக்காக இப்படி பயந்து சாகிற? மாப்பிள்ளைக்கு என்ன, ராஜா மாதிரின்னு கூட சொல்லக்கூடாது, அசல் ராஜாவே தான். நீ அதிர்ஷ்டசாலி. மீரா தாயின் இடது கையில் தலை வைத்து படுத்தாள். அத்தனை இருட்டிலும் தற்சமயம் அம்மாவின் முகம் எப்படி இருக்கும் என்பதை அவளால் கண்டுபிடிக்க முடிந்தது. அம்மா இத்தனை தூரம் நடந்ததுக்கு அப்புறம் இந்த கல்யாணத்தை வேண்டாம்னு நான் நிறுத்த போறதில்ல. தாலி கட்டிக்க போறவளுக்கு புருஷனை பத்தி தெரிய வேண்டாமா? அம்மா இருட்டிலேயே அழுதாள். புடவை மந்தானையில் மூக்கை சர்ரென உறிஞ்சினாள். இருட்டிலேயே விரல்களால் துளாவி மகளின் முகத்தில் முத்தமிட்டாள். பையன் நல்ல புத்திசாலி. என்ன போதாத காலமோ, பள்ளிக்கூடத்தில் கடைசி வருஷம் படிக்கிறப்பவே வலிப்பு மாதிரி அடிக்கடி இல்லை, எப்போவாது 10-15 நிமிஷத்துல சரியாயிடுமா. மற்றபடி ஒரு குத்தம் குறையில்லை. தங்கமான பையன்.
அவனோட சித்தி, அதான் உன் மாமியார், பிள்ளைய பத்தி சொல்ல ஆரம்பிச்சா வாய் ஓயறதில்ல. எங்க தியாவுக்கு இது பிடிக்கும், எங்க தியாவுக்கு அந்த பாட்டு பிடிக்கும்னு சுவிகாரம் எடுத்து வளர்த்த குழந்தையாச்சே, அதான் பாசத்தை அருவியா கொட்டுறா. அம்மா மருமகனின் பெரிய குறையை மறைக்க 1000 சப்பைக்கட்டு கட்டினாள். மீரா இதற்கு மேல் எதுவும் கேட்கவில்லை. இந்த வரன் வேண்டாம், அந்த மாப்பிள்ளையை பிடிக்கல, இப்படி அழுங்காமல் உட்கார்ந்து விமர்சிக்க அவளிடம் பணமும் கிடையாது, வயசும் கிடையாது. தர்மராஜன் ஏற்கனவே 2 பெண்களுக்கு கல்யாணம் செய்து கையை சுட்டுக்கொண்ட புண்ணே இன்னும் ஆறவில்லை. இதில் பெரிய மாப்பிள்ளைக்கு வேலை போய் பெண், மாப்பிள்ளை, பேத்தி என்று குடும்பமே இவரது நிழலில்தான் ஒதுங்கியிருந்தது. 2வது பெண்ணுக்கும் அவள் புருஷனுக்கும் 10 பொருத்தம். இருவரும் சுமூகமாக ஒரு நாள் சேர்ந்து இருப்பதே அபூர்வம். மாதத்தில் 20 நாட்கள் அவள் இங்கேதான். ஒரே மகன், எல்லோருக்கும் மூத்தவன், மாதவன் என்று பெயர். 2 தங்கைகளுக்கும் திருமணம் செய்த செலவில் பாதி இவனுடையதுதான். பொறுப்பு மிக்கவன் என்பதை விடவும் குறைந்தபட்சம் வீட்டில் உள்ளதை தள்ளிவிட்டால் வெளியிலிருந்து தனக்கு ஏற்றவளை தேடிக்கொள்ளலாமே என்கிற எண்ணம்தான் அதிகம். அதனாலேயே எப்படியும் மீராவையும் ஒப்பேற்றிவிட்டு பிறகு தனக்கென்று ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ளலாம் என்றிருந்தான். விதி செய்த சதி. ஆபீஸில் கூட வேலை பார்க்கும் பெண்ணிடம் அளவுக்கு மீறி அசடு வலித்து விட்டான். அது கெட்டி சமர்த்து. இந்த சனம் நம் கல்யாணம் நடக்காவிட்டால் விஷயம் மேலிடம் வரையில் போய் உன் வேலைக்கே உழை வைப்பேன் என்று மிரட்ட வேறு வெளியின்றி 10 பேருடன் திருப்புறங்குன்றம் போய் ஒரு தாலியை கட்டி ஓட்டலில் டோக்கன் சாப்பாடு சாப்பிட்டு வந்தாயிற்று. உண்மையில் பார்க்க போனால் இந்த தியாகுவின் ஜாதகமே மாதவனை மணந்து கொண்ட கோமதிக்காகத்தான் வந்தது. கோமதியை எப்பாடுபட்டாவது சம்மதிக்க வைக்க அவளது பெற்றோர் வேப்பிலை அடித்து கொண்டிருக்க, அவளோ இப்படி ஒரு எக்குத்தப்பான இடத்துக்கு மருமகளாய் போவதை காட்டிலும் ஓரளவுக்கு பழகிய கிளர்க் மாதவனை தேவலை என்று இந்த பக்கம் சாய்ந்து விட்டாள். மாதவனுக்கு ஒரு குறையும் இல்லை. ஆள் மாநிறமானாலும் கணவன் என்கிற பதவியில் மிக அழகாய் பொருந்துவான். எங்கே கூப்பிட்டாலும் கூட வருவான். வாங்குகிற சம்பளத்தை அப்படியே கொண்டு வந்து மனைவியிடம் கொடுப்பான். மனைவி கிழித்த கோட்டை தாண்டாத விசுவாசம் மிகுந்த கணவனாக நடந்து கொள்வான். புத்திசாலியான கோமதி கோடீஸ்வர மாப்பிள்ளையை உதறிவிட்டு கிளார்க் மாதவனுக்கு கழுத்தை நீட்டியதன் கதை இதுதான். இங்கே வந்த பிறகுதான் கோமதிக்கு தன்னை விடவும் 2 வயசு பெரியுளான மீரா வீட்டோடு கன்னியாகுமரி அம்மன் போல் நிற்பது உறுத்தியது. உங்க தங்கைக்கு இன்னும் வரன் பார்க்கலையா? 25 முடிஞ்சிருத்துன்னு உங்க அம்மா சொல்றா. வயசுக்கு என்ன, ஓடிண்டே தான் இருக்கு. இன்னும் பெரியவளுங்களுக்கு வாங்கின கடனே அடைச்சப்பாடு இல்லை. அதுக்காக 1.5 சான் வீட்டில் ஒரே ஒரு பெட்ரூம். ராத்திரி 11 மணி ஆனாலும் உங்கள் அக்கா தூங்காமல் முழிச்சுண்டு கூடத்திலேயே உட்கார்ந்துருக்கா. ஏதோ அவளால் ஆன ஒத்தாசை. பக்கத்து ஸ்கூலில் டீச்சராக இருக்கா. மாதம் 1300 ரூபா கொண்டு வரா. பசங்களோட நோட் புக்கை எல்லாம் ராத்திரி உட்கார்ந்து திருத்தின்னு இருப்பா. இத்தனை நாளும் சரி, இனிமே அப்படி முடியுமோ? நான் இவளை தாண்டிட்டு வந்து ஒரு நாளை போல பெட்ரூம் கதவை சாத்தி தாழ்பால் போடுறதுன்னா நல்லாவா இருக்கு? எத்தனை தான் ஜாக்கிரதையா நான் தாங்கிய நகரத்தினாலும் படக்குன்னு சத்தம் போட்டு ஊரை கூட்டுறப்போ அவமானத்தில் நாக்க பிடுங்கிக்கலாம் போல இருக்கு. கல்யாண வயதில் ஒரு பெண் வீட்டில் இருக்கையில் புதிதாய் திருமணமானவர்கள் தாழ்பால் சத்தத்திலிருந்து விளக்கை அணைக்கை சுவிட்சை தட்டும் ஓசை வரையில் எத்தனையை கவனிக்க வேண்டும் என்கிறதை பிட்டு பிட்டு வைத்த கோமதிதான் கடைசியில் இதற்கு ஒரு தீர்வையும் சொன்னாள். பேசாம கல்யாணத்தை செஞ்சு அனுப்பிடலாம். ஐயோ, இன்னொரு கல்யாணமா? நாளைக்கு காலம்பர சலூனுக்கு போக என்கிட்ட காசு இல்லை கோமு. இதுதான் என் நிதி நிலைமை. கவலையே படாதீங்க, கைவசம் பிரமாதமான வரன் இருக்கு. கோமதி அபயக்கரம் காட்ட மீரா இதோ ஊஞ்சலாடி கொண்டிருக்கிறாள். அத்தியாயம் 2. கண்களில் கரிக்க கரிக்க மை, கன்னத்தில் திஷ்டி பொட்டு, மயில்கண் வேஷ்டி, கழுத்து கொள்ளாமல் சுண்டு விரல் பருமனுக்கு தங்கச்சங்கிலி, அதற்கு மேல் அகன்ற சர்கி போட்ட அங்கவஸ்திரம், ஒரு கையில் வாக்கிங் ஸ்டிக், இன்னொரு கையில் பகவத்கீதை, காலில் புது செருப்பு. ராகு இப்படி கிளம்பிய போதே அவனுக்கு குடைப்பிடித்தபடி வந்த ரவி தன் அண்ணன் ராஜாவிடம் கேட்டான். அண்ணா, அத்தையும் எங்க காணோம்? தியாவுக்கு நல்ல காப்பியை வாங்கிட்டு வர தேடி போயிருப்பா.
நன்னாத்தான் இருக்கு. இதுக்கு இவ போகணுமா? யார்கிட்டயாவது சொன்னா தானே வந்துட்டு போறது. அத்தையோட அந்தஸ்து என்ன, கௌரவம் என்ன? ஒரு காப்பிக்காக கல்யாண சத்திரத்தோட கோட்டை அடுப்பு வரைக்கும் இவ தான் போகணுமா? ரவி கத்தினான். தன் கையில் இருந்த குடையை ராஜாவிடம் கொடுத்து விட்டு தானே அத்தையை தேடி கல்யாண சத்திரத்தின் அடுப்படிக்கு ஓடினான். தியாகு, காசி யாத்திரைக்கு நேரமாச்சுப்பா. அங்க எல்லாரும் உனக்காக காத்துட்டு இருக்கா. இன்னுமா புறப்படல நீ? சித்தி காப்பி கொண்டு வர போயிருக்காப்பா. வரட்டும், இதோ ரெடி ஆயிட்டேன். தியாகு அப்பா என்று கூப்பிட்டது தனது சித்தப்பா அனந்துவை. அது என்னவோ 10 வயதில் தியாகுவை அனந்து தனது தத்து பிள்ளையாக ஏற்றார். அன்று முதல் தியாகு அவரை அப்பா என்றுதான் அழைக்கிறான். அனந்துவின் மனைவி திரிபுரத்தை மட்டும் சித்தி என்றுதான் சொல்வான். திரிபுரத்துக்கு இதுவே கழுத்து மட்டும் குறை. 1,01 ரூபாய் தாம்பூல தட்டுல வச்சு சம்பிரதாயமான சுவியாரம் எடுத்து என்ன பிரயோஜனம்? கடைசியில் அவன் என்னை சித்தின்னு தானே கூப்பிடுறான். வாய் நிறைய அம்மானு கூப்பிட்டாதான் என்னவாம். ஆரம்பத்தில் அவள் இப்படி சொல்லி அழுத போதெல்லாம் அனந்து புன்னகை மாறாமல் சொல்வார், என்ன இருந்தாலும் அவனுக்குன்னு பெத்த ஒருத்தி இருக்கா இல்லையா திரிபுரம்? அம்மா அம்மாதான். அப்ப நான் என்ன சும்மாவா? யார் சொன்னது? நானும் உன் அம்மாதாங்கிறத நிரூபியேன். யார் வேண்டாங்கிறாங்க? திரிபுரமும் எத்தனையோ முயற்சிகள் எடுத்து பார்த்து விட்டால் ஒன்றும் செல்லுபடியாகவில்லை. தியாகுவை பெற்றவள் அவனது 15 வயதில் கண்ணை மூடினாள். அதற்கும் பிறகும் கூட தியாகு திரிபுரத்தை அம்மாவாக ஏற்றுக்கொள்ளவே இல்லை. குழந்தைகளுக்கு அவங்க மனசுல தானாகவே அப்படி ஒரு பாசம் ஏற்படணும். திரிபுரம் நாமளா போய் திணிக்கப்படாது. உங்க அண்ணா குழந்தைகளே இப்படித்தான், அசாத்திய கல்லூலி மங்கிலித்தனம். இதுவே என் தம்பி குழந்தைகளை பாருங்க, அத்தை அத்தைன்னு உசுர விடுறதுங்க. அனந்து வாய்க்குள்ளாது வெற்றிலை பாக்கு புகையிலுடன் சிரிப்பார். ஏன் உன் மருமான்களை அத்தைன்னு கூப்பிடாதுங்கடா, அம்மானு கூப்பிடுங்க இனிமேன்னு சொல்லித்தான் பாரு. இந்த வீட்டில் ரவி, ராஜா, தியாகு 3 பேருக்கும் ஒரே மாதிரி வெள்ளித்தட்டில் தான் சாப்பாடு. ஒரே மாதிரி தான் சட்டை துணிமணி எல்லாம் எடுத்து தரும். காரில் ஒன்றா ஸ்கூல் போயிட்டு ஒன்றாவே திரும்புகிறாங்க. பார்க்க போனால் தியாகுவாவது ஒவ்வொரு வகுப்பிலும் 1 வருஷம்தான் உட்கார்றான். உன் தம்பி பசங்க 2 வருஷம் 3 வருஷம் தாராளமாக உட்கார்ந்துட்டு தான் நகரானுங்க. எதுல பாரபட்சம்? அவங்களும் உன்னை அம்மான்னு கூப்பிடணும் தானே. அது சரி, பிள்ளையார் கோயிலில் பெருக்கலாம், மெழுகலாம், கோலமும் போடலாம். பாய் விரிச்சு படுக்க முடியுமா? 1000 தான் சமாதானம் சொல்லுங்க. சொத்துக்கு ஒரு வாரிசு வேணுங்கிறப்போ நீங்க உங்க தம்பி பிள்ளையத்தானே செலக்ட் பண்ணீங்க. என் தம்பி குழந்தைகள் அந்த சமயத்துல அந்நியமா தானே போச்சு. திரிபுரம் ஆரம்ப காலத்தில் எல்லாம் இதற்காக கணவரிடம் பழி சண்டை போட்டிருக்கிறாள். ஆரம்ப காலத்தில் தான், இப்போது இல்லை. திரிபுரத்தின் தம்பி அதே ஊரில் வக்கீல் போர்டு மாட்டிக்கொண்டு ஓட்டிக்கொண்டு உட்கார்ந்திருந்தாலும் அவ்வப்பொழுது அக்காவுக்கு லா பாயிண்டுகளை தந்து உதவுவதில் ஏமகாதக மனுஷன். அக்கா தினமும் அவ ஒரு பாட்டம் ஆளறா. யாருக்கு வேணும் உங்க அக்காவோட சொத்து? ராம் லட்சுமணன் மாதிரி 2 பிள்ளைகளை பெற்றும் இப்படி உசுரோட தாரை வார்த்துட்டு நிற்கிறேன்னு நான் உனக்காக பார்க்கிறேன். ஏதோ எனக்கு பின்னால உன்னை உட்கார வச்சு உன் மடியிலையும் 2 குஞ்சு குழுவான்களை போட்டு நீ சந்தோஷப்படுறத பார்த்து பெருமூச்சு விட நம்ம குடும்பத்துல வேற யார் இருக்காங்க? ஆமாண்டா பஞ்சு, அதென்னவோ அவருக்கு அவரோட அண்ணா அல்பாயுஸ்ல போனதிலிருந்து அந்த குழந்தைகள் மேலேயே பிராணனை வச்சுட்டார். 2 பையன்ல இந்த தியாகு தான் அப்படியே இவர் அண்ணா சாயல்ல. பெரியவனை படிக்க வச்சு அவன் அம்மாவுக்கு துணையா அனுப்பிட்டார். இவன் வந்து சேர்ந்தால் என் ஆசையில மண்ணை போட. பதட்டப்படாதேம்மா. இப்ப என்ன சுயகாரம் எடுத்துட்டாப்புல சொத்தை தூக்கி கொடுத்துடணும்னு எந்த சட்டத்துல இருக்குன்னு பஞ்சு என்கிற பஞ்சாபி இன்றைய தேதி வரையில் எந்ததொரு கோடிக்காகவும் கருப்பு கோட்டை மாட்டிக்கொண்டு கோர்ட்டுக்கு போய் வாதாடவில்லையே தவிர மனிதருக்கு உடம்பெல்லாம் மூளை. ஒரு நாள் அக்காவை உட்கார வைத்து சிவபெருமானுக்கு முருகன் உபதேசித்தது போல் நீலநெடு சுவிகார சட்டத்தை பற்றியும் அதில் உள்ள இண்டு எடுக்கு பொக்கை போன்ற எல்லாவற்றையும் விளக்கினார். அக்கா, இத்தனை சொத்தும் சுவியார வாரிசான அவரோட தம்பி பையனுக்கே போகட்டும். ஆனா அவன் மேஜர் ஆனதுக்கு அப்புறம்தான் சொத்துக்களை விற்கவோ அது பேர்ல கடன் வாங்கவோ உரிமை உண்டு. மேஜர் ஆகணும் இல்ல, அதுக்கு இன்னும் எத்தனை வருஷம்டா இருக்கு? இன்னும் 6-7 வருஷத்துல மேஜர் ஆயிட மாட்டானா? அது வரைக்கும் நீ நானும் பார்த்துட்டு சும்மா இருப்போமா?
6-7 வருஷத்துல பையனுக்கு வியாதி வெக்கை வராதா? அப்ப என்னடா சொல்ற நீ? பதறாதா அக்கா. சட்டத்துல 1000 சந்து பொந்து இருக்குங்கிறத உனக்கு எடுத்து சொல்றேன், அவ்வளவுதான். சுவிகாரமா எடுத்த பையனுக்கும் சுவிகார அப்பாவுக்கும் கடைசி வரைக்கும் உறவு சுமூகமாக இருக்கணும். எப்ப சரிப்பட்டு வரலைன்னாலும் சாவி குத்தை இறுக்கி வச்சுக்க அப்பாக்காரருக்கு உரிமை இருக்கு. அதே மாதிரி தத்து எடுத்த பையன் மேஜராகிற சமயத்துல, அதாவது சொத்தை கையில வாங்கிக்கிற சமயத்துல புத்தி சுவாதீனத்தோட இருக்கணும். தத்து பிள்ளை பித்து பிள்ளை ஆயிடக்கூடாது. அப்படி ஏதாவது மூளைக்கோளாறு இருந்தா அத்தனை சொத்தையும் வேற ஒரு வாரிசு தேடி ஒப்படைக்கலாம். இல்லை, பையனுக்கு சரியாகிற வரைக்கும் ஒரு கார்டியனை நியமிக்கலாம். இப்படி எவ்வளவோ இருக்கு. அது என்னவோடா, நான் உன்னைத்தான் மலை போல நம்பியிருக்கிறேன். திரிபுரம் தனது கவலைகளை எல்லாம் தம்பியிடத்தில் அப்பொழுதே ஒப்படைத்து விட்டாள். அனந்திவிடம் அவளுக்கு மனைவி என்கிற முறையில் எல்லா சலுகைகளும் உண்டு. புதுசா வைர அட்டையா, காசு மாலையா, தகடு தகடாய் பட்டுப்புடவையா, அவள் கேட்டு முடிப்பதற்கு முன்னால் வீடு வந்து சேர்ந்துவிடும். அவளது தம்பி மகன்களை மட்டுமல்ல, இன்னும் அவளது பிறந்த உறவில் எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் அவள் அழைத்து வந்தால் பால் சாதம் போட்டு பட்டு சட்டை போட்டு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப வேண்டிய அளவுக்கு படிக்க வைக்க அவர் சித்தமாய் இருந்தார். ஆனால் தியாகுக்கு பதிலாக வேறு எந்த பிள்ளையையும் சுவீகாரமாக எடுக்க அவர் தயாராக இல்லை. இந்த விஷயத்தில் திரிபுரம் என்ன? அவளை பெற்ற அப்பனே வந்தாலும் இதே பதில்தான். தியாகுதான் என் பிள்ளை, நான் செத்தா அவன்தான் எனக்கு கொல்லி வைக்கணும். இப்பவே சொல்லிட்டேன். உனக்கு வேணுமானா உன் மருமான்கள் கிட்ட சொல்லி வை. உயிர் இருக்கிறப்பவே கொல்லி போட்டுட்டு உனக்கு தலை முழுகிட்டு வருவானுங்க. திரிபுரம் இதற்கு மேல் இது பற்றி அனாவசியமாய் கணவருடன் தகராறு வைத்து கொள்ளவில்லை. அழகுதான் போங்க. உங்களுக்கு அவன் பிள்ளைன்னா எனக்கு மட்டும் அவன் பிள்ளை இல்லையா? எனக்குத்தான் வயிறு திறக்காமலே போயிடுத்தோ. ஆனா உரகத்தி குழந்தையோ தம்பி குழந்தைகளோ எனக்கு பாராபட்சம் பார்க்க தெரியாது. இதே சொத்துக்கு அதிகாரி நானா இருந்தா இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் பகிர்ந்து எழுதி வைக்கணும்னு ஆசைப்படுவேன். அந்த மனசு அந்த ஆசை எல்லாருக்கும் அத்தனை சீக்கிரத்துல வந்துருமா என்ன? திரிபுரத்தின் பேச்சில் உலகமே மயங்கும், அனந்துவை தவிர. இப்போது கூட காசி யாத்திரைக்காக தியாகு கிளம்பி கொண்டிருக்கையில் மனைவி காப்பி கொண்டு வர வர ஓடி உள்ளது கொஞ்சம் நெருடலாக தான் இருக்கிறது அனந்துவுக்கு. நீ கிளம்புடா, அங்க மூர்த்தம் போறது, காப்பிக்கு என்ன, வந்தா நான் குடிச்சுக்கிறேன். அவர் தியாகுவை மணமேடிக்கு அனுப்பிவிட்டு மூக்கிலிருந்து சரியும் மூக்கு கண்ணாடியை சரி செய்தபடி ரவியை பார்த்து சிரித்தார். காப்பி எனக்கு கூட வேணும்ப்பா. உங்க அத்தை கிட்ட சொல்லி தியாகு கலந்த மாதிரியே ஸ்ட்ராங்கா எங்கே ஓடி போய் ஒரு டம்ளர் கொண்டு வர சொல்லு. ரவி அவரையே பார்த்தபடி திகைத்து நின்றான். அத்தியாயம் 3. தன் அறையில் கட்டி நுனியில் அமர்ந்திருந்த மீராவை பார்க்கும் போதே தியாகுவுக்கு என்னவோ செய்தது. உடனே அவள் பக்கத்தில் போய் அமர்ந்து அந்த பட்டு கன்னத்தை தொட்டு பார்க்க வேண்டும் போல, இவள் என்னுடையவள், உன் அம்மாவுக்கு பிறகு என்னிடம் முழு அன்பும் செலுத்தக்கூடியவள். இந்த நினைப்பே ஆறுதலாக இருந்தது அவனுக்கு. என்னதான் சித்தி திரிபுரம் அன்பாலேயே அவனை குளிப்பாட்டினாலும் அதில் ஏதோ அந்நியத்தனம் இருப்பது போல உணர்ந்தான் அவன். மாலையில் திருமண வரவேற்பு முடிந்து முதலிரவு வைபவத்துக்காக தனது பங்களாவிலேயே மாடி அறையை அலங்கரிக்க சொல்லி ஏற்பாடுகளை செய்திருந்தார் அனந்து. தஞ்சாவூரிலிருந்து இதற்காகவே பிரத்யேகமாக பூக்காரர்கள் வந்து சோபன அறையை சொர்க்கலோகமாக மாற்றியிருந்தனர். இன்று கூட தர்மராஜனுக்கும் காமாட்சிக்கும் மலைப்பு நீங்கவில்லை. தங்களது பெண்ணுக்கா இப்படி ஒரு வாழ்க்கை? அனந்து ஓரிடத்தில் நிற்காமல் அலைந்து கொண்டிருந்தார். திரிபுரம் 4 பேர் காதில் விழ வேண்டும் என்றே இறைந்து சொல்லிக் கொண்டிருந்தாள். காலால இட்ட வேலையே தலையால செஞ்சு முடிக்க 1000 பேர் காத்துட்டு இருக்குச்சே. நீங்க எதுக்கு இப்படி அனாவசியமா உடம்ப அலட்டிக்கிறீங்க? ஏற்கனவே ஒரு அட்டாக் வந்து படுத்து பதறடிச்சதெல்லாம் போதாதா? இப்ப இன்னும் வேற தேவையா? அனந்தோங்கில், நீங்க என்ன செய்யணும்னு ஓரிடத்துல உட்கார்ந்தபடியே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க, நாங்க செய்யறோம். ராஜா பணிவும் குலைவுமாய் கலந்து சொன்னான். கேட்கவில்லையே அனந்து? அடே, என்னடா ஸ்வீட் அது? எங்கடா வாங்கினீங்க? இதை இப்படியே தூக்கி கடாசுங்க. நான் வரவழைக்கிறேன் பார். ஃபர்ஸ்ட் கிளாஸ் நாகப்பட்டினம் ஒரிஜினல் நைஸ் ஸ்வீட்ஸ் வாங்கி வைக்கிறேன். அனந்து சோபன அறைக்குள்ளேயே சுற்றி சுற்றி வந்தார். அனாவசியமா யார் அந்த அறைக்குள் எட்டி பார்த்தாலும் எரிந்து விழுவார். என்னடா இங்கே உனக்கு வேலை? இல்லாத்தி பேர், அத்தை தான் இந்த வெள்ளி குஜா நிறைய குடிக்க தண்ணீர் கொண்டு வந்து வைக்க சொல்லி. எல்லாம் எனக்கு தெரியாதா?
மினரல் வாட்டர் எப்போ ரெடி, அதை கொண்டு போய் உங்க அத்தைக்கிட்டே கொடுத்து குடிக்க சொல்லு. அந்த பக்கம் போன ஒரு சிறுமியை அழைத்து போய் தியாகுவை நான் வர சொன்னேன்னு சொல்லு போ என விரட்டினார். அடுத்த சில நிமிடங்களில் தியாகு வந்து நின்றான். பட்டு வேட்டி, பட்டு ஜிப்பா, அத்தர் வாசனை. அது ஒன்றும் வேணாம்னு தான் சொன்னேன்பா. இந்த ரவி தான் வாசனையா ஃபர்ஸ்ட் நைட் ரூம்குள்ள போடா, பொண்டாட்டி மயங்கிடுவான்னு என்னென்னவோ சொல்லி ரொம்ப அசிங்கமா பேசுறான்ப்பா இந்த ரவி. போகட்டும் தருதலை, நீ எவன் சொன்னதையும் கேட்க வேண்டாம். உனக்கு எப்படி இருந்தா சௌரியமா இருக்குமோ அப்படி இரு போதும். சரிப்பா. அப்புறம் அந்த பொண்ணு மீராவா அவ பேரு, அவளை நீ கண்ணும் கருத்துமா பார்த்துக்கணும். அதெல்லாம் நான் உனக்கு சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. துரோகம் செய்யவே தெரியாத மனசாட்சிடா உனக்கு. ஆனாலும் சொல்ல வேண்டியது என் கடமை, சொல்றேன். சரிப்பா. இனிமே காலையில காப்பி குடிக்கிறதுல இருந்து டிஃபன் சாப்பாடு, ராத்திரி டின்னர், வெத்தலை மடிச்சு தர்றது வரைக்கும் எல்லாமே அவ தான் செய்யணும். உனக்கு உங்க சித்திக்கிட்டையும் சொல்லிடு, இனிமே என்னை அவ பார்த்துப்பா, நீங்க அப்பாவை கவனிச்சிட்டா போதும்னு சொல்லிடு என்ன. இதற்கு உடனே பதிலளிக்காது தலை குனிந்தான் தியாகு. என்னடா பதிலையே காணோம். இல்லப்பா, சித்திக்கிட்ட இப்படி சொன்னா கோச்சுக்க மாட்டாளா? பெண்டாட்டி வந்ததும் ரொம்ப தான் அலட்டிக்கிறான்னு. கோச்சுக்கிட்டுமே, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? நீ என்ன பண்ற? மீராவை சந்தோஷமா வச்சுக்கிற. எங்க எல்லோருமே நீங்க தானப்பா சந்தோஷமா வச்சுக்கிறீங்க. ஆனா எனக்கு ஒண்ணுதான்ப்பா ரொம்பவும் பயமா இருக்கு. என்னடா? அவ எதிரில் எனக்கு அது வந்துட்டா? ஏற்கனவே சொல்லியிருக்கீங்களா? ஆஹா, அத்தனையும் சொல்லியாச்சு தாகு. டாக்டர் உன்னை டெஸ்ட் பண்ணிட்டு என்ன சொன்னார்? ஒண்ணுமே இல்லை, அப்சல்யூட்லி நார்மல். அப்புறம் உனக்கு என்ன சந்தேகம் வந்தது? இல்லப்பா, அப்படி நான் முழு ஆரோக்கியத்தோட தான் இருக்கேன்னு ஏன் சமயத்துல அந்த மாதிரி நடந்துக்கிறேன்? மற்றவங்க முன்னாடி எத்தனை கேவலமா உணர்றேன் தெரியுமா? இன்னும் இந்த பொண்ணு வேற இதையெல்லாம் பார்த்துட்டு எப்படி எடுக்க போடாலோ. அனந்து தியாகுவின் முதுகில் ஆறுதலாக தட்டி கொடுத்தார். இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் எல்லாத்தையும் முதலே விட்டுடு தியாகு. உனக்கு ஒண்ணுமே இல்லை. நீ தைரியமா இருந்தா எதுவுமே உன்னை பாதிக்காது. சதா இதையே நினைச்சிட்டு இருக்காதே. எல்லாமே மனப்பிரமதான். மணப்பெண்ணை பால் செம்புடன் உள்ளே அனுப்பி கதவை தாளிட்டு வெளியே நின்றபடி பெண்கள் சோபனம் பாட அனந்து நெஞ்சம் முழுக்க சுமையுடன் நகர்ந்தார். திரிபுரத்தின் தம்பி பஞ்சு கூட அக்கால் கணவர் அனந்துவை பார்த்து கிண்டல் அடித்தார். என்ன சாந்தி கல்யாண ரூமை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறீங்க? இப்படின்னு தெரிஞ்சிருந்தா தஞ்சாவூர் பூக்காரனை விட்டு இன்னொரு அறையும் ஜோடிக்க சொல்லியிருப்பேனே. ஹிஹி, ராத்திரி நேரத்துல அசடு விழியாம போய் படு. அனந்து தனது மைத்துரனை விரட்டி விட்டு கூடத்து ஊஞ்சலில் அமர்ந்து மெல்ல ஆடிக்கொண்டிருந்தார். இரவு முழுக்க எத்தனை நேரம் விழித்திருந்தாரோ, எப்போது படுத்தாரோ. கல்யாணத்தில் மாப்பிள்ளையின் அப்பாவாக அழுங்காமல் குலுங்காமல் உட்கார்ந்திருக்க முடியாமல் நாலா பக்கமும் வேட்டை நாய் போய் எல்லாரையும் எல்லாவற்றையும் காவல் காத்த அலுப்பு. ஏதோ தனது அன்பு மகனையும் ஒருத்தியின் பொறுப்பில் ஒப்படைத்து விட்டோம், இனி அவள் பாடு என்கிற நிம்மதி. இப்படி எல்லாமாக சேர்ந்து அனந்துவை சற்று கண்ணசர வைத்து விட்டது. மாமா மாமா, மெல்லிய பெண்குரல், அழுகையும் விசும்பலும் ஒன்று சேர அவரை தட்டி எழுப்பி போது நள்ளிரவு மணி 2:45. ஒரு கணம் ஒன்றும் புரியாமல் திகைத்து தடுமாறியவர் எதிரில் நின்றவளை பார்த்து அதிர்ந்தார். யாரது? மீராவா? என்னம்மா? மீரா பட்டுப்புடவையும் நகையிலும் நடந்த கல்யாணத்தின் நினைவு மிச்சங்களாய் அழுது சிவந்த முகம், கண்ணிமைகள் ஈரத்தில் கனத்து மலையில் நனைந்த குயிலின் சிறகுகள் போல பவள உதடுகள் சொல்ல முடியாததை துயரத்தில் துடித்தன. என்ன நடந்திருக்கும் என்பதை அனந்துக்கு வார்த்தையால் விளக்க வேண்டும் என்கிற அவசியமில்லை. அவருக்குத்தான் ஏற்கனவே தெரியுமே. ஆனாலும் அப்பொழுதுதான் புதிதாய் பதிட்டப்படுவது போல் நடிக்க வேண்டிய அவசியம். என்னம்மா இது இந்த நேரத்துல? மாமா, அவரை வந்து பாருங்க மாமா. ஐயோ, நல்லா தான் பேசியிருந்தா, திடீர்னு எங்க அப்பா எங்க? அனந்து கூடத்தில் படுத்து தூங்கும் சம்மந்தி வீட்டு மனிதர்களை ஒரு முறை பார்த்தார். நல்ல வேளை யாரும் எழுந்திருக்கவில்லை. நிதானமாய் மருமகளை பார்த்து சொன்னார். யாரையும் இந்த அர்த்த ராத்திரியில எழுப்பி கலாட்டா பண்ண வேண்டாம் மீரா. நீ வா, உங்க அறைக்கு போய் பேசலாம். அவர் வேகமாய் அவளுக்கு முன்னால் நடந்தார். உள்ளே மலரால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கட்டிலில் அலங்கோலமாய் விழுந்திருந்தான் தியாகு. உதட்டோரத்தில் நுரையும் இரத்தமும் கசிந்திருந்தது. முதலில் அந்த தண்ணி எடுமா, ஏசியை ஃபுல்லா வை.
அவர் தியாகுவின் முகத்தில் தண்ணீர் தெளித்தார். ஒரு குழந்தைக்கு புகட்டுது போல் கொஞ்சம் கொஞ்சமாய் தண்ணீரை மகனின் தொண்டைக்கு செலுத்தினார். ஏமா, இந்த ரூம்ல இருந்த ஸ்வீட், காரம், பழம், குடிக்கிற தண்ணீர் தவிர வேற ஏதாவது சாப்பிட்டானா? ஏன், நான் இந்த ரூம்ல வர்றதுக்கு முன்னால அத்தை இந்த டம்ளர் பால் உனக்கு இல்லைன்னு சொல்லி கொடுத்தார். ஏன் மன்னி கூட கேட்டா, அது என்ன உங்க பிள்ளைக்குன்னு ஸ்பெஷல்னு. அந்த பாலில் பாதாம் கிஸ்மிஸ் எல்லாம் அரைச்சு கலந்துருக்கும். அதையெல்லாம் இவ சாப்பிட்டா அப்புறம் ஏன் பிள்ளைப்பாடு திண்டாட்டா. போதுமா. அனந்து அங்கிருந்த பால் டம்ளரை எடுத்துக்கொண்டு கிளம்பிய அறையை விட்டு வெளியேற முன் அவளிடம் கூறினார். ராத்திரி இப்படி நடந்துகிற விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். என் பொண்டாட்டிக்கு கூட. காலையில மாடியில் இருக்கிற என் ரூம்க்கு வா, உன்னோட கொஞ்சம் பேசணும். அத்தியாயம் 4. ஈரக்குந்தல் முதுகு புழுக்க பரவியிருக்க அவள் பூஜை அறையில் விளக்கேற்றி கடவுள் முன் வணங்கி எழுந்தபோது முகம் முழுக்க சிரிப்பாய் வந்து நின்றாள் திரிபுரம். மீரா அவளையும் வணங்கினாள். தீர்க்காய்சயிரு, தீர்க்க சுமங்கலியா, பூவோடும் பொட்டோடும் நிறைஞ்ச மனுஷியாயிருமா. மீரா சட்டென தலையை உயர்த்தி பார்த்தாள். அனந்துவும் திரிபுரத்தின் பக்கத்தில் நின்றிருந்தார். முதல் நாளிரவு அவரது முகத்தில் தெரிந்த கவலைக்கீற்றுகள் இப்போது இல்லை. மாறாக புன்னகையில் இடுக்கிய விழிகள் கூட சிரிக்க சற்றே வயதான ஆரோக்கியமான கிருஷ்ண பரமாத்மாவில் போல் இருந்தார் அவர். திரிபுரம் அந்த நேரத்தில் கணவரை அங்கே எதிர்பார்க்கவில்லை போல். முகம் ஒரு சன நேரத்துக்கு மாறியது. சன நேரம்தான். அதற்குள் மிக தேர்ந்த நடிகையை போல் சமாளித்து விட்டாள். குளிக்காம பூஜை ரூம் பக்கமே வரக்கூடாதுன்னு சட்டம் போட்ட நீங்களே இங்கே வந்து நிற்கிறதை பார்த்தா என் கண்ணால என்னால் நம்பவே முடியலையே. திரிபுரம், எப்படியும் மீரா விடிய காலையில் குளிச்சுட்டு விளக்கேற்ற இங்கே வருவாள்னு எனக்கு தெரியும். நம்ம வீட்டு பழக்க வழக்கங்களை சொல்லித்தர நீயும் இங்கே வருவேன்னு தெரியும். திருமணமான நாளாவது மாமியாருக்கு ஒரு நமஸ்காரத்தை செஞ்சு வைப்போமேன்னு என் மருமகள் முன்னாலே விழுந்து கும்பிடுவாங்கிறதும் தெரியும். நீ இப்படி மொட்டை தாத்தா குட்டையில் விழுந்தாருங்கிற மாதிரி தத்தக்கா புத்தக்கான்னு ஆசீர்வாதம் பண்ணுவேங்கிறதும் தெரியும். அதனால தான் யாரும் கூப்பிடாமலா ஆஜராயிட்டேன். அனந்து மனைவியின் பக்கம் திரும்பாமலே மீராவிடம் கேட்கிறார். ஏமா, தியாகு எழுந்துட்டானா? சாதாரணமாக 9 மணிக்குத்தானே அவனை நான் எழுப்புறது வழக்கம். மேலும் ராத்திரி சாந்தி முகூர்த்தம், குழந்தை களைச்சு போயிருப்பான். எல்லாம் 10 மணிக்கு எழுப்பினா போதும். திருபுரம் இன்னும் கூட ஏதாவது சொல்லியிருப்பாள். அதற்குள் மீரா குறுக்கிட்டு விட்டாள். இல்லத்த, அவரும் எழுந்துட்டார். இதோ இப்பத்தான் காபி கொண்டு போய் கொடுத்துட்டு. திரிபுரம் தனது நாசுக்கு நாகரிகம் அத்தனையும் ஒரு கணம் மறந்தாள். ஜிவுத்து விட்டது. அவனை எதுக்காக இத்தனை சீக்கிரம் எழுப்பின? உங்க அப்பா மாதிரி அவன் ஒன்றும் ஸ்கூல் வாத்தியாரோ இல்லை உங்க அண்ணன் மாதிரி அடிமட்டத்து குமாஸ்தாவோ இல்லை தெரியுமா. கோடிக்கணக்கான சொத்துக்கு ஒரே வாரிசு. அவன் தூங்குறப்போ கடிகார ஓசை கூட எங்கே அவன் தூக்கத்தை களைச்சிட போகிறதோன்னு நான் நிறுத்தி வைப்பேன். ஆமாம், இவ அந்த காலத்து அன்னை சினிமாவில் வர பானுமதி மாதிரி. மீரா, நீ இவ பேச்ச அப்படியே எடுக்கணும்னு அவசியம் இல்லை. கோடீஸ்வரன்னா 10 மணி வரைக்கும் தூங்கணும்னு ஒன்றும் சட்டம் இல்லை. அப்படி நான் தூங்கியிருந்தா இன்னைக்கு உன் புருஷன் ஒரு கோடீஸ்வரனாவே ஆகியிருக்க முடியாது. அனந்துவின் நையாண்டி திரிபுரத்தின் கோபத்தீயை மேலும் கொழுந்து விட்டு எரிய செய்தது. இங்கே பாருமா, தியாகு எனக்கு மகன். வெறும் மகனில்லை, ₹1,00,000 அந்த காலத்திலேயே கொடுத்து வாங்கின பிள்ளை. காலையில் எழுந்தா முதல்ல அவன் என் முகத்தைத்தான் பார்ப்பான். நான் காப்பி கொடுத்தாத்தான் குடிப்பான். இப்பொழுது மீரா அவளை சிரித்த சிரிப்பில் ஏளனம் இருந்ததா வெகுளித்தனம் இருந்ததா என்பதை சொல்ல முடியவில்லை. இனிமே அந்த சிரமமெல்லாம் உங்களுக்கு வேண்டாம் அத்தை. அவருக்கு காப்பி கொடுக்கறதுல இருந்து ராத்திரி சாப்பாடு போட்டு நீங்கள் கொடுக்குற மாதிரி பாதாம் கிஸ்மிஸ் குங்குமப்பூ எல்லாம் போட்டு சுண்ட காய்ச்சின பாலை கொடுக்கறது வரைக்கும் எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன். நேற்று ராத்திரி உங்கள் பிள்ளை இதை பற்றி தான் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தார். சித்தி பாவம், இனிமையாவது சித்திக்கு கொஞ்சம் ஓய்வு தேவைன்னு ரொம்பவும் சொல்லி வருத்தப்பட்டார். அதான் நானே வந்துட்டேனேன்னு சொன்னேன். பேஷ் மீரா, நான் எதிர்பார்த்ததுக்கு மேலே நீ அதீத புத்திசாலியே இருக்க. எங்கே உன் கையால் எனக்கு ஒரு காப்பி போட்டுக்கொண்டா. அவரது பார்வையாலேயே மருமகளை சிலாகித்து சொல்ல திரிபுரம் சீறினாள். அவ புருஷனுக்கு செய்யட்டும், குத்துக்கள் போல நான் எதுக்கு இருக்கேன்? நீங்கள் மாடிக்கு போங்க, நான் கொண்டு வரேன். இருக்கட்டும் திரிபுரா, தினமும் தான் நீ செய்கிற, இன்னைக்கு ஒரு மாறுதலுக்கு அவ செய்யட்டுமே. மருமகள் கையால் காப்பி போட்டு தர குடிக்கிறதுல கூட ஒரு சுகம் இருக்குது.
நீயும் வேண்டுமானாலும் ஊஞ்சலோட உட்காரு, அவ காப்பி கொண்டு தருவா. இதை சொல்லிவிட்டு அனந்து வேகமாய் மாடிக்கு நகர திரிபுரம் கணவர் போவதையே பார்த்து கொண்டு நின்றாள். அவளுக்கும் தெரியும் அனந்துவின் பிடிவாதம். இப்போது மீராவை மடக்கி போட்டுவிட்டு காப்பியை எடுத்து கொண்டு மாடிக்கு செல்வது அவளை பொறுத்தவரையில் பெரிய விஷயமே இல்லை. ஆனால் அப்படி கொண்டு போன காப்பியை அவர் விரலால் கூட சீந்த மாட்டார். ஏடு படிந்து அப்படியே வைத்த இடத்தில் வைத்தபடி காப்பி இருக்க அவர் சமயக்கார சாம்புவுடன் வேறு காப்பிக்கு சொல்லிவிடுவார். இல்லாவிட்டால் தானே போய் பால் தேடி சுட வைத்து டிகாஷன் கலந்து குடித்து முடித்து அமைதியாய் நகர்வார். திரிபுரத்துக்குள் ஊகாமுள் உறுத்தலாய் இந்த புறக்கணிப்பு இன்று நேற்றில்லை, கடந்த சில வருடங்களாவே. என்றைக்கு தியாகு முதல் தடவையாக கண்கள் மேலே செருக வாயில் நுரைதல்ல கையும் காலும் வெட்டி வெட்டி இழுக்க விழுந்தானோ அன்று முதல் அவன் என்னால படிக்க முடியலப்பா, தூக்கமா வர்றது, நான் இந்த தடவை பரீட்சையில பாஸ் பண்ண மாட்டேன் போல இருக்கு என்று அழுதானோ, எப்பொழுது முதலாக ஆத்திரத்தில் உச்சியில் நின்று கையில் கிடைத்த பூச்சாடி, குத்து விளக்கு, டெலிஃபோன் என்று சகலத்தையும் போட்டு உடைத்தானோ, எப்பொழுதெல்லாம் இரவு எது பகல் எது என்றே தெரியாமல் தூங்குவதும், சாப்பிட உட்கார்ந்தால் சிறு குழந்தை மாதிரி சோற்றை வாரி வாயில் அடைத்து கொள்வதும், 4 பேர் நடுவில் இடுப்பு வேட்டி நகர்ந்தது கூட தெரியாமல் உட்கார்ந்திருப்பதுமாக ஆனானோ, என்றைக்கெல்லாம் அவன் கண்ணீர் மல்க அனந்துவின் கைகளில் முகம் புதைத்து, எனக்கு என்ன ஆச்சப்பா, ஒன்றுமே புரியலையே, ஏன் இப்படி இருக்கேன், அடிக்கடி தற்கொலை செஞ்சுக்கலாமான்னு தோணுதப்பா, என்னையே கொண்டு போய் கிராமத்திலே எங்கள் அம்மா வாழ்ந்த வீட்டிலே விட்டுடுங்களேன், அண்ணாவை மாதிரி நானும் ஏதோ சின்னதாக ஒரு உத்தியோகம் பார்த்து கொஞ்சமாக சம்பாதிச்சாலும் அமைதியாக வாழ்கிறேன், எனக்கு இந்த பணமும் பங்களாவும் வேண்டாமே என்று பொங்கி பொங்கி அழுதானே. அப்போதிலிருந்தே அனந்துக்கும் திரிபுரத்துக்கும் இடையில் ஒரு கனத்த திரை விழுந்து விட்டதுதான். வெளிப்பார்வைக்கு கணவனும் மனைவியுமாக இருந்தாலும் மனசளவில் எட்ட முடியாத தொலைவில். ஒரே குடும்பத்துக்குள் கண்ணுக்கு தெரியாமல் 2 காட்சிகள். ஒன்றில் திரிபுரம், அவளது தம்பி பஞ்சு பெற்ற புத்திர சிகாமணிகளான ரவியும் ராஜாவும். இன்னொன்றில் அனந்து, தியாகு, அனந்துவின் ஏராளமான சொத்துக்களும் அவரது வைராக்கிய மனசும். இப்பொழுதுதான் அவரது கட்சியை பலப்படுத்த வெளியிலிருந்து ஒருத்தி வந்திருக்கிறாள். சின்ன பொண்ணு அத்தை, அதுவும் அவ அப்பன் வீட்டில் 2ஆம் தரம் காஃபி கிடையாது, அப்படி ஒரு தரித்திரம். 5-6 நாள் கூட இவன் கூட இருந்து குப்பை கொட்ட மாட்டா, சொல்லாம கொள்ளாம பிறந்து வீட்டுக்கு ஓடி வருவா, பார்த்துட்டே இரு. இது ராஜா என்ன கொஞ்சம் துணிச்சலான பொண்ணா இருந்தா ஏமாத்தி ஒரு பைத்தியத்தை கட்டி வச்சுட்டாங்கன்னு நம்ம மேல கேஸ் போடட்டுமே, அதுவும் ஒரு விதத்துல நல்லதானே. நாளைக்கு தியாவுக்கு நிஜமாகவே மனநிலை சரியில்லைங்கிறதுக்கு இது ஒரு வலுவான சாட்சின்னு அப்பா உங்கள்கிட்ட சொல்ல சொன்னார். இது ரவி. ஆமாம், ஆனால் உன் கையில் தான் இருக்கத்த. அந்த பொண்ணு வயிற்றுல ஸ்ரீமான் அனந்தராமன் வம்சத்தோட வாரிசை சுமக்காமல் இருக்கிறதுக்கு நீ தான் ஏற்பாடு செய்யணும். அதை மட்டும் நீ கவனிச்சுக்கோ, மற்றதையெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். இது 2 பேரும் சேர்ந்து. திரிபுரம் ஒரு கணம் ஆடிப்போனவளாய் அப்படியே ஊஞ்சலில் அமர்ந்தாள். மீரா கொண்டு வந்து வைத்த காப்பியை கூட அவள் கவனிக்கவில்லை. 1 நாளா 2 நாளா, 1 வருடமா 2 வருடமா, எத்தனை வருடங்களாக இந்த தியாகுவை வெறும் ஜடமாக சாப்பிடவும் தூங்கவும் மட்டுமே தெரிந்த பொம்மையாக மாற்ற அவளும் அவளை சேர்ந்தவர்களுமாய் படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்போது ஒளியிட்டும் ஒரு கல்யாணத்தில் என்ன செய்துவிட முடியும் என்று கொஞ்சம் அலட்சியமாக இருந்ததன் பலன் ரஜகஜாதிபதிகளுடன் பெரிய சூலத்தை சுழற்றி கொண்டு சிம்ம வாகனத்தில் மகிஷாசுர மர்தினி வருவது போல் இந்த பெண் மீரா வந்திருக்கிறதாலே ஐயோ நான் என்ன செய்வேன். திரிபுரம் பூஜை அறையை பார்க்க அங்கே தேவி சிரித்தாள். அத்தியாயம் 5. அனந்து தன்னெதிரில் நிற்கும் மீராவை தலையோடு கால் ஒரு முறை பார்த்தார். அழகாகத்தான் இருக்கிறாள். கல்யாணத்தன்று ஏகப்பட்ட அலங்காரங்களை செய்து அவளது அழகை பிரகாசிக்க விடாமல் செய்திருந்தார்கள். இப்பொழுது எளிமையான நூல் புடவையும் தேவையான நகையும் மட்டுமே அணிந்து இரவெல்லாம் பனியில் நனைந்து காலையில் சூரியனின் பார்வை கதகதப்பிலேயே மலர்ந்த ரோஜாவைப் போல புத்தம் புதுசாய் நின்றிருந்தாள். முதல் நாளிரவு புதுமுன தம்பதிகளுக்கிடையே நடைபெற வேண்டிய சமாச்சாரமெல்லாம் நடந்திருக்குமா? முகத்தை பார்த்து ஒன்றும் கண்டுபிடிக்க முடியவில்லை. பளிச்சென துடைத்து விட்ட வானம் போல் இருந்தது மீராவின் முகம். இது பற்றி எப்படி கேட்டு தெரிந்து கொள்வது? அனந்து அவள் கொண்டு வந்து வைத்த காப்பியை ஆற்றி குடித்து கொண்டே நிதானமாய் கேட்டார். நேற்று ராத்திரி தியாவுக்கு
எப்பம்மா இப்படி ஆச்சு? அவள் தலை கவிழ்ந்தாள். விழி விளிம்பில் 2 முத்துக்கள். இப்போது உதிரவா அல்லது இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்தா என்பது போல காத்து நின்றன. பேசிட்டே இருந்தார் மாமா. அவர் ஸ்கூல்ல எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட் வந்தது பற்றி, அவரோட அப்பா அம்மாவை பற்றி, உங்களுக்கும் உங்க அண்ணாவுக்கும் இருந்த நெருக்கத்தையும் பற்றி, அப்பாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போய் ஒரு நாள் கண்ணை மூடிட்டது பற்றி, அம்மாவும் அண்ணனும் என்ன செய்யறதுன்னு தெரியாம திகைச்சு நின்னப்போ அம்மா பேர்ல 1,00,000 பணம் போட்டு அந்த வட்டியில குடும்பம் நடக்க வழி செஞ்சு தந்த நீங்க அண்ணனை படிக்க வச்சது மட்டுமில்லாம இவரை உங்க பிள்ளையா சுவீகாரம் எடுத்துட்டது பற்றி இப்படி நிறைய பேசினார். அப்பெல்லாம் நல்லா இருந்தார். நான் தான் பால் நேரமாச்சுன்னு கெட்டு போயிட போறது, முதல்ல குடிச்சிட்டு அப்புறமா பேசுங்களேன். உன்னையும் கொஞ்சம் பால் குடிக்க சொல்லி கேட்கலையாமா அவன்? தப்பா நினைக்காத, உங்க அப்பா மாதிரி கேட்கிறேன். மீரா அவரை நிமிர்ந்து பார்த்து விட்டு மெதுவான குரலில் சொன்னாள். கேட்டார், கொஞ்சம் போலாவது குடியேன்னு. எனக்கு பால் பிடிக்காது, எங்க வீட்டில் அதுக்கெல்லாம் வசதி இல்லை. மேலும் ராத்திரியே தான் சொன்னேனே, அத்தை இந்த பாலை அவருக்குத்தான். இதற்கு மேல் சொல்லாமல் நிறுத்த அனந்து மறுபடியும் அவளை பேச சொல்லி ஊக்கினார். பாலை குடிச்சான். அப்புறம் எத்தனை மணி வரைக்கும் பேசிட்டு இருந்தான்? 10-15 நிமிஷம் போல. அத்தையை பற்றி, அத்தையோட தம்பி பிள்ளைகள் ரவி ராஜா பற்றி பேசிட்டே இருக்கிறப்போ குரல் ஒசந்துட்டே போச்சு. நான் சாதாரணமாக தான் கேட்டேன், எதுக்காக இத்தனை சத்தமாக பேசுகிறீங்க? யார் காதலியா விழுந்து நாம் 2 பேரும் சண்டை போடுறோம்னு நினச்சி போகிறாங்கன்னு கேட்டு சிரிச்சேன். அந்த சிரிப்பு அவருக்கு பிடிக்கலை. என்ன கேலி செய்கிறியான்னு கேட்டானா? ஆமாம், ஏற்கனவே நான் பைத்தியம் வலிப்புக்காரன்னு உனக்கு சொல்லித்தானே இந்த கல்யாணத்தை ஏற்பாடு செஞ்சாங்கன்னு கேட்டானா? மீராவின் முகத்தில் வியப்பு குறி. பக்கத்தில் இருந்து பார்த்தது போல சொல்கிறாரே. அனந்து நைந்து சிரிப்போடு கேட்டார், என்ன உங்க ரூம்ல நடந்த பேச்சுவார்த்தை எப்படி இந்த கிழவனுக்கு தெரிஞ்சதுன்னு பாக்குறியா? இதுக்கு மேல என்ன நடந்ததுன்னு நீ சொல்ல வேணாம், நானே சொல்றேன். அவன் தன்னைத்தானே நொந்துக்கிட்டு இருப்பான். உனக்கு இஷ்டம் இல்லைன்னு இப்பவே அறையை விட்டு வெளியே போன்னு கத்தியிருப்பான். தன்னைத்தானே அடிச்சிட்டு கடைசியில வலிப்பு வந்து விழுந்திருப்பான். அப்படித்தானே? மீரா இதற்கு பதில் சொல்லவில்லை. என்ன பதிலை சொல்வாள்? ஒரு கணத்தில் தான் எங்கேயோ வந்து மாட்டிக்கொண்டு விட்டார் போன்றதொரு பீதியில் நெஞ்சம் முறைந்து போனாலும் அதென்னவோ தியாகுவின் பச்சை குழந்தை போன்ற பேச்சும் அனந்துவின் கனிவான பார்வையும் அவளை கட்டி போட்டது. மீரா, உன் வாழ்க்கையில் அதிகபட்சமா போனா எவ்வளவு பணம் பார்த்திருப்ப? அவள் சிரித்தாள். என்ன அதிகபட்சமா போனா 1,500 ரூபாய். நான் ஸ்கூல்ல டீச்சரா இருந்தப்போ கிடைச்ச சம்பளம், டியூஷன் ஃபீஸ் எல்லாத்தையும் சேர்த்தா அவ்வளவுதான். இங்கே நம்மள பக்லாவில் இருக்கிற ஒரு ராஜபாளையம் நாய்க்கு மாதம் 2,000க்கு மேல் செலவழிக்கிறேம்மா. அதுக்கு மட்டன் அது இதுன்னு தடுப்பூசி டாக்டர் செக்கப்னு இது மாதிரி மொத்தம் 4 நாய் இருக்கு. மீரா கண்களை அகல விரித்து அனந்துவே இடம் கொட்டாமல் பார்த்தாள். ஆனா பாரு, அத்தனை செல்லமா வளர்க்கிறோமே, அந்த நாய் கூட தனக்கு எவன் தினமும் சமைச்சு சாப்பாட்டை கொண்டு வந்து வைக்கிறானோ அவன் கொண்டு வந்து வச்சாதான் சாப்பிடும். வேறு யார் எதை கொடுத்தாலும் திரும்பியே பார்க்காது. தினமும் சாப்பாடு வைக்கிறவன் சோத்தோட கொஞ்சம் விஷத்தையும் கலந்து போட்டான்னு வச்சுக்க, முகர்ந்து பார்க்கும். சாப்பிடுன்னு அதட்டினா உடனே அத்தனையும் சாப்பிட்டுடும். உசுரை பத்தி கவலை கிடையாது. அத்தனை எஜுமான விசுவாசம். மீரா திகைத்தாள். இவர் என்ன சொல்கிறார்? என் தியாகு கூட கிட்டத்தட்ட அப்படிதாம்மா. கோடிக்கணக்கான சொத்துக்குத்தான் ஒரே வாரிசுங்கிறதும், தன்னை அந்த வாரிசு சிம்மாசனத்துல இருந்து இறக்க தன்னை சுற்றி பலமா வலை பின்னப்பட்டிருக்கிறதும் அவனுக்கு தெரியும். ஆனா இந்த உண்மையை கண்டுபிடிச்சு ஒரு நாள் நான் சொன்னப்போ அவன் நம்பல. சித்தியை பத்தி இப்படியெல்லாம் தப்பா பேச உங்களுக்கு எப்படிப்பா மனசு வந்ததுன்னு என்னையே திட்டினான். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அவனும் புரிஞ்சுக்கிட்டு இருக்கான். கூடுமான வரைக்கும் அவனுக்கு எதுவும் நேராதபடி நானே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவனும் என்னோட அனுமதி இல்லாம இந்த வீட்டுல தண்ணி கூட குடிக்க மாட்டான். இருந்தாலும் திரிபுரம் புத்திசாலி. அவளை விட அவ தம்பி ரொம்ப புத்திசாலி. அனந்து பெருமூச்சறிந்தார். எப்போதோ இவனுக்கு படிப்பில் கவனம் இல்லாமல் சிதற ஆரம்பித்ததோ அப்போதே அவர் அவன் மீது தனி அக்கறை எடுத்துக்கொள்ள துவங்கி விட்டார். அதுவும் பள்ளி இறுதி ஆண்டில் தியாகு பள்ளிக்கூடத்துக்கு சென்ற நாட்களை விரல் விட்டு எண்ணி விடலாம். தியாகு, இன்னைக்கு உங்க ஹெட்மாஸ்டர் என்னை ஃபோனில் கூப்பிட்டு சொன்னார், டைம் டைஸ் குறைஞ்சிடுத்து, பரீட்சை எழுதவே உட்கார வைக்க முடியாதுன்னு. அடிக்கடி ஏன் லீவ் போடுறான்? உடம்புக்கு என்னன்னு கேட்கிறாருப்பா. நான் என்னன்னு சொல்வேன்? எப்ப பாரு இழுத்து பொறுத்துக்கிட்டு படுத்துட்டு இருக்கான். கேட்டா தலைவலிங்கிறான்னு எப்படி சொல்றது அவர்கிட்ட?
என்னால் படிக்க முடியலப்பா, அதான் ஏன் கேட்குறேன். அவர் இப்படி கேட்டுக்கொண்டிருக்கும் போதே திரிபுரம் வந்து கணவனை அதட்டுவாள். அடடா, வளர்ந்த பிள்ளைகிட்ட இப்படியா நச்சு நச்சுன்னு கேட்கறது? என்னவோ படிப்பில் கவனம் போதலைங்கிறான், வேறில் ஏதோ நாட்டமோ, அதை சொல்லி கொடுங்க. பிஏவும் எம்ஏவும் படிச்சுட்டு அவன் எங்கேயாவது கைகட்டி சேவை செய்யணும்னு தலையெழுத்தா என்ன? விடுங்க அவனை. தியாகு, நீ வாடா, இப்பதான் சூடா அடை தட்டியிருக்கேன். உனக்கு வெல்லமும் வெண்ணையும் தொட்டுட்டு அடை சாப்பிட்றதுன்னா பிடிக்குமே. இதுதான் ஆரம்பம். தியாகும் இயலாமை அதிகரிக்க அதிகரிக்க சில நாட்களில் ஆத்திரத்தில் கார் டிரைவரையோ பண்ணை வேலையாளையோ ஏன் ரவி ராஜாவை கூட கண்மண் தெரியாமல் அடிப்பான். டேய், என்னை பார்த்து தானே சிரிச்ச, எதுக்குடா சிரிச்ச? பொறுக்கி ராஸ்கல், இருடா, உன்னை உன்னை ஐயோ விடுடா. அத்தை இங்க வாயேன், இவன் என்னை அடிச்சே கொண்டுடுவான் போல இருக்கே. மாமா சீக்கிரம் வாங்க. 10 நிமிடங்கள் தன்னையும் சித்திரவதை செய்து கொண்டு எதிராளியும் இரத்த விளாராக்கி அன்று எதேச்சியாய் தமக்கையை பார்க்க வந்த பஞ்சு தன் மகன் தியாகுவுடன் மாட்டிக்கொண்டு படும் பாட்டை கண்டு ஆத்திரம் மேலிடச் சொன்னார். உங்களுக்கு வேணுமானா உங்க அண்ணா பிள்ளை ரத்தனமா இருக்கலாம், அதுக்காக வீட்டில் பித்துக்கும் பைத்தியத்துக்கும் நடுவில் என் குழந்தைகளை தவிக்க விட எனக்கு ஒன்றும் பணங்காசு இல்லாமல் போயிடலை. இந்த கஷ்டத்துக்கு கஞ்சியோ கூழோ எங்கள் வீட்டில் நிம்மதியாக கொடுத்து வளர்ப்பேன். ஆமாம். தியாகு சொல்லும் அதே வசனத்தை பஞ்சு சொல்ல, அனந்து தியாகுவை அழைத்து வந்து சென்னையிலே உள்ள மிக பிரபலமான மனோதத்துவ மருத்துவரிடம் காட்ட, பெரிய ஹோட்டலில் அனந்துவும் தியாகுவும் மட்டுமே தங்கி தினமும் மருத்துவரை பார்த்து விட்டு வந்த அந்த 10-15 தினங்களிலும் தியாகு மிகுந்த ஆரோக்கியத்தோடு தன்னம்பிக்கையோடு உற்சாகத்தோடு வளைய வந்தான். இவனுக்கா மனக்குழப்பம்? அப்படி ஒன்றும் இல்லையே சார், ரொம்பவும் பர்ஃபெக்டா இருக்கானே. எதுக்கும் வேணுமானா வீட்டு சூழ்நிலையை மாற்றி பாருங்களேன். அனந்து மீராவிடம் இத்தனையும் ஒரே நாளில் சொல்லவில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக. அத்தியாயம் 6. மீரா சகலத்தையும் புரிந்து கொண்டாள். இது குருட்சேத்திர யுத்தமில்லை, நேருக்கு நேர் நின்று போரிடுவதற்கு. மறைந்திருந்து தாக்க, பட்ட காயத்திலிருந்து குருதி வடிந்தாலும் எனக்கு வலிக்கவே இல்லையே என்று சிரித்து கொண்டே ஒவ்வொரு அம்பையும் உடம்பிலிருந்து பிடுங்கி போடும் இரகசிய போர். அனந்து சொன்னது போல் இடமாற்றத்தினால் எந்த ஒரு உபயோகமும் இல்லை. முதல் 2 தடவைகள் மட்டுமே அப்பாவும் பிள்ளையும் மட்டும் தனியாக சென்னை வந்து போனார்கள். டாக்டர் கிட்ட காட்டினீங்களா? என்ன சொல்றார் அவர்? என் குழந்தைக்கு எந்த ஆபத்தும் இல்லையே. திரிபுரம் அழுது கொண்டே கேட்டபோது அனந்துவும் பரமார்த்தியாத்தான் பதிலளித்தார். அவனுக்கு ஒண்ணுமே இல்லையான் தெரியுரா? உனக்கு இது விஷயம் தெரியுமோ? மெட்ராஸ்ல தங்கி இருந்த வரைக்கும் தியாகு ரொம்பவும் நல்லா இருந்தான். டாக்டரே நான் சொன்னதை நம்மள என்ன பார்த்துக்கோயேன். அப்படியா? என் தெய்வமே காமாட்சி, பேசாம நாம எல்லாரும் பட்டணத்தில் இருக்கிற நம்ம பங்களாவுக்கே போயிடுவோமா? இங்கே வயலையும் வார்ப்பையும் தோப்பையும் துறவியும் பார்த்துக்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இவங்க எல்லோரையும் கவனிச்சுக்க என் தம்பி இருக்கவே இருக்கான். குழந்தை உடம்புதான் முக்கியம். அதான் நானும் யோசிக்கிறேன். திரிபுரம், பேசாம பட்டணத்துக்கு போய் கொஞ்ச நாள் இருப்போமா? ஆஹா, நான் ரெடி. திரிபுரம் குழந்தை போல குதூகலித்ததும் பட்டணத்துக்கு கிளம்பும் முன் அந்த ஊரில் உள்ள கோயில்களில் எல்லாம் பொங்கல் வைத்து அபிஷேக ஆராதனை செய்து அமக்களப்படுத்தியதும் அனந்து அவைகளை பற்றி சொல்லும்போது தனக்குத்தானே அவமானத்தில் குறுகி போனார். நான் ஏமாந்துட்டேன் மீரா. பட்டணம் வந்து கொஞ்ச நாளைக்கு தான் நிம்மதி. மறுபடியும் இவன் பழையபடி ஆரம்பிக்க நான் சுக்குலா உடைஞ்சு போயிட்டேன். ஆனா ஒண்ணு, அப்ப அந்த மாதிரி அவனுக்கு ஆத்திரமும் ஒரு கட்டுக்குள்ள அடங்காத வெறியும் வந்தப்போ உடனே டாக்டரை வரவழைச்சு காட்ட முடிஞ்சது. அவனை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு டாக்டர் என்னை தனியா அழைச்சிட்டு போய் சொன்னார், அவனுக்கு உடம்புலையோ மனசுலையோ எந்த கோளாறும் இல்லை. வெறியை தூண்டுறதுக்கும் அடக்கி பசுமாடு மாதிரி நிக்கிறதுக்கும் கால நேரம் தெரியாம தூங்கி மூளையை மலங்கடிக்கிறதுக்கும் நிறைய மருந்துங்க இருக்கு இந்த காலத்துல. அதுல சில மருந்துகளை அவனே பழக்கப்படுத்திட்டு இருக்கலாம், இல்ல அவனுக்கு வேண்டாதவங்க சாப்பாட்டிலேயோ காஃபிலோ கலந்து கொடுத்துருக்கலாம்னு. அதுவும் இந்த வலிப்பு வர்றது பாது அந்த பயங்கரத்தை உண்டாக்குற மருந்துக்கு ருசியோ மனமோ நிறமோ எதுவுமே இல்லையாம். சாதாரணமாக தண்ணியில கலந்து கொடுத்து மனநோயாளிகளை அடக்கிறதுக்காக மீரா காதை பொத்தி கொண்டாள். இப்படியெல்லாம் இருக்கிறப்ப இன்னும் ஏன் இவரை இங்கே வச்சிட்டு இருக்கீங்க? எங்கேயாவது கண்காணாத ஊருக்கு அனுப்பிட வேண்டியதானே? இப்போது அனந்து தலை குனிந்தார். நீ சொல்றதுல தப்பே இல்லை. ஆனா இது மாதிரியான சம்பவங்கள்ல உடம்பாலையும் மனசாலையும் நிறையவே பலகீனமாயிட்டான் என் குழந்தை. அவனை தனியா எங்கேயும் அனுப்ப முடியாது. துணைக்குன்னு வேலைக்காரங்களை போட்டாலும் அவங்களை இவங்க விலைக்கு வாங்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்?
மேலும் இவனை விட்டு பிரிஞ்சிருக்க என்னால் முடியாது. உங்க மனைவி செய்கிற துரோகத்தை பார்த்துட்டு எப்படி சும்மா இருக்கீங்க? அனந்து மீராவின் அந்த கன நேரத்து கோபத்தை மிகவும் ரசித்தார் போல. உன் கோபம் நியாயமானதுதான். ஏதிரா இத்தனை பணத்தை வச்சுட்டு வாரிசுக்குன்னு ஒரு அப்பாவியை வேற தத்து எடுத்துட்டு ஏன் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சாகடிக்கிறீங்க? உங்களால இந்த அநியாயத்தை தட்டி கேட்கவே முடியாதுன்னு நினைக்கிற, அவ்வளவுதானே? எல்லாத்துக்கும் சாட்சி, தகுந்த ஆதாரம் வேணுமா? இப்படி டாக்டர் சொல்றான்னு நான் என் பொண்டாட்டிக்கிட்ட சொன்னா ஒண்ணுமே தெரியாத குழந்தை மாதிரி கேட்பா. ஐயோ, நம்ம பிள்ளைக்கு எங்க இருந்துங்க இந்த பழக்கமெல்லாம் ஏற்பட்டுடுச்சுன்னு. அப்ப நான் என்ன பதிலை சொல்வேன்? கொஞ்சம் நினைச்சு பாரு. கையும் மெய்யுமா பிடிச்சாதான் உண்டு. அப்படியே பிடிச்சு சில சமயங்களில் பாலில் மருந்து கலந்துருக்கிறத டாக்டர் மூலமாக கண்டும் பிடிச்சிருக்கேன். போலீஸில் காட்டி கொடுக்கலாம்னா இந்த குடும்பம், இதுக்கு சமூகத்தில் இருக்கிற அந்தஸ்து, 24 கிராமத்துக்கு சொந்தக்காரர், ஊர் முழுக்க என்னோட வம்சம் நட்டு வச்சிருக்கிற பெருந்தனக்காரர் குடும்பக்கரை கொடி கிழிஞ்சு சுக்கலா போயிடுமே. அதனால தான் முல்லை முள்ளால எடுக்க தீர்மானிச்சேன். ஊரங்கும் தேடினேன், நீ கிடைச்ச. உனக்கு அந்த சாமர்த்தியம் இருக்கணுமேனு கடவுளை தினம் தினம் வேண்டிக்கிட்டேன். மீரா இப்போது நிமிர்ந்து நின்று புன்னகைத்தாள். உங்களோட கோடிக்கணக்கான சொத்துக்காக இல்லாட்டியும் நான் வச்சுக்கிட்டு இருக்கிற பூவுக்காகவும் பொட்டுக்காகவுமாவது உங்க பிள்ளையை என் கண்ணுக்குள்ள வச்சு இமையால காப்பேன் மாமா. அது போதுமா எனக்கு? இனிமே எனக்கு எப்ப யமலோகத்திலிருந்து அழைப்பு வந்தாலும் போயிடுவேன். மீரா முதல் முறையாக கலகலவென சிரித்தாள். அவ்வளவு சீக்கிரத்துல நான் உங்களை விட்டுறதா இல்லை. உங்க பேரனோ பேத்தியோ அதோட லோல்பட்டு அது ஓடுற ஓட்டத்துக்கெல்லாம் ஓடி, அது ஆடுற ஆட்டத்தை எல்லாம் பார்த்து ரசித்து இன்னும் எத்தனை பேருக்கு இந்த உலகத்துல நீங்க அனுபவிக்க நடந்து சட்டன கண்கலங்கினா. அப்படிப்பட்ட பாக்கியமெல்லாம் எனக்கு கிடைக்குமா மீரா? ஏன் கிடைக்காம? ஆனா ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். சொல்லுமா. ரிக்வெஸ்ட் என்ன? ஆர்டரே போடு, செஞ்சு முடிக்கிறேன். உங்க பிள்ளைக்கு சில பொறுப்புகள் நீங்க தரணும். அதாவது இந்த குடும்பத்துக்கு கணக்கு வழக்கை பார்த்துக்க, தோப்பு நிலம் இதையெல்லாம் மேற்பார்வையிட, நீங்க வாடகைக்கு விட்டிருக்கிற வீடுகள் கடைகள் இங்கே இருக்க வாடகையெல்லாம் வசூலிக்க, தினமும் அவர் காலையில போயிட்டு மத்தியானம் தான் வீடு திரும்பணும். இதையெல்லாம் கவனிக்கத்தான் கணக்கு பிள்ளை குமாஸ்தான் எல்லாரும் இருக்காங்களேம்மா. கொஞ்ச நாளைக்கு அவங்களையும் இவரே மேய்க்கட்டும். வாடகை வராத இடங்களுக்கு இவரை போய் கேட்க சொல்லுங்க. சரி. அப்படியே அத்தை இந்த ரவி ராஜா இவங்ககிட்டையும் பணம் ஏதாவது வேணுமானா உங்க பிள்ளையை கேட்டு வாங்கிக்க சொல்லுங்க. அதுவும் செலவுக்கான காரணத்தை சொல்லிட்டு. வேண்டாமா, அது அனாவசிய தகராறுக்கு வழி அமைச்சு கொடுத்தாப்புல ஆயிடும். தகராறு வரணுமாமா. எப்பவுமே கட்டி பழுத்தாத்தான் உடையும். பழுக்காம கத்தியை வச்சு ஆப்ரேஷன் செஞ்சாலும் பிரயோஜனமே இல்லை. தியாகு அரண்டு போயிடுவான். இந்த பிரச்சனையே வேண்டாம்னு அவரை எப்படி சம்மதிக்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். அனந்துவின் இதழ் கடையில் மறுபடியும் ஒரு புன்னகை வந்து ஒட்டி கொண்டது. நீ சொன்னா சரிதான்மா. அப்புறம் தயங்காம சொல்லுமா. இந்த பங்களாவுக்கு பக்கத்துல ஒரு ஹவுஸ் இருக்கே, அதை ஒழிச்சு கொஞ்சம் ரிப்பேர் செஞ்சு வெள்ளை அடிச்சு கொடுங்க. நாங்க 2 பேரும் அங்கே போய். மீரா என்ன சொல்ற? அனந்து திடுக்கிட்டார். யாரோ குப்பன் சுப்பன் எல்லாம் இந்த வீட்டுல தங்கி வடையும் பாயாசமா சாப்பிட்டுட்டும் போறானுங்க. என் குழந்தை ஹவுஸ்ல இருக்கிறதா? மீரா கெஞ்சும் குரலில் கூறினாள். ஆமாமாமா, இது ரொம்ப அவசியம். எனக்கும் அவருக்கும் பூரண சுதந்திரம் வேணும். நான் என் கையாலேயே சமைச்சு அவருக்கு போடணும். இதுல யாரோட தலையிடும் இருக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் மேல உங்களுக்கு ஒரு பேரனோ பேத்தியோ பெத்து தரேன்னு சொல்லியிருக்கேன் இல்ல, இந்த வீட்டில் இருந்தா அதுக்கும் வில்லங்க வந்துடும். அதனால தான். அனந்து ஆனந்தம் தாழாது கைகளை தட்டினார். பலே பலே, பயங்கர மூளைமா உனக்கு. சந்தோஷமோ துக்கமோ அளவோடு இருக்கட்டும் மாமா, உங்க ஹார்ட்டுக்கு அதுதான் நல்லது. இதை சொல்லிவிட்டு அவள் அனந்துவின் அறையிலிருந்து வேகமாய் வெளியேற, அதுவரையில் மாடிப்படியில் நின்று சுவரோடு காதுகளை பொத்தி அப்படியே உள்ளே நடந்த பேச்சுவார்த்தையில் லைத்திருந்த ராஜா திடுக்கிட்டு விழித்தான். முகத்தில் லிட்டர் கணக்கில் அசடு விளைந்தது. என்ன ராஜா, உங்ககிட்ட 10-15 நாளாவே ஒரு விஷயம் சொல்லணும். நீ மாடியில் இருக்கிறதா தியாகு சொன்னான். வந்தவன் நேரே உள்ளே வர வேண்டியதுதானே. உள்ளே தீவிரமான டிஸ்கஷன் நடந்திருந்தது. அதான். சரி, நான் அப்புறம் பேசிக்கிறேன். எல்லாம் உன் நல்லதுக்குத்தான். அவன் 4 படிக்கு ஒரு கால் வைத்து பறந்தான். கட்டிலின் ஓரமாய் 2 கைகளையும் இறுக கட்டி கொண்டு பிடிவாதக்கார சிறுமி போல் உட்கார்ந்திருக்கும் மனைவியே குழப்பத்துடன் பார்க்கிறான் தியாகு. மீரா, இது என்ன அசட்டு பிடிவாதம்?
நான் போய் வாடகை வசூல் பண்ண வந்திருக்கேன்னு சொன்னா ஒரு பையன் என்ன லட்சியம் செய்ய மாட்டான். ஆரம்பத்தில் அப்படித்தான் இருக்கும். நீங்க தான் உங்களோட மதிப்பையும் கௌரவத்தையும் காப்பாத்திக்கணும். ஐயோ, எல்லாரும் சிரிப்பாங்க மீரா. நான் சாதாரண ஒரு இளநீர் குடிக்கிறது கூட தோப்புக்கு போனதில்லை. இளநீர் வேணும்னா சித்தி வீட்டுக்கு வரவழைப்பா. ஆனா அப்பா தான் சீவி தருவார். சித்தி கையால எது கொடுத்தாலும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார். நீயும் எதுவும் சாப்பிடாதாமா. அந்த ஒரு கணத்தில் நெகிழ்ந்து போய் கணவனின் தலையை இழுத்து கன்னத்தில் முத்தமிட்டாள் மீரா. நல்லா இருக்கே, இன்னொன்னு கூட இந்த கன்னத்துல. அதெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு கிஸ் தான்ப்பா. அது மேல வேணும்னா நான் சொல்றதெல்லாம் கேட்டாகணும். ஆமா போ. நீ கணக்கு புத்தகத்தை எடுத்து வச்சுட்டு இந்த 1000 எதுக்கு கொடுத்த, இந்த 2000 சொச்சம் என்ன வகை செலவுன்னு எல்லாம் கணக்கு பிள்ளைய கூட சொல்வ. இல்லைன்னா சித்தி, ராஜா, ரவி எல்லோரையும் முறைச்சிக்க சொல்வ. இவங்களையெல்லாம் பகைச்சிக்கிட்டு அப்புறம் இந்த வீட்டில் நாம 2 பேருமே எப்படி? அப்பா எத்தனையோ ரூபாய் சம்பாதிச்சு வச்சிருக்கார். எல்லாரும் தான் சாப்பிடட்டுமே, யாருக்கு என்ன மோசம் இப்போ? எனக்கு இந்த கன்னத்திலையும் முத்தம் கொடுக்க போறியா இல்லையா? அவன் குரலை வைத்த அவள் அவனை உற்று பார்த்தாள். காலையிலிருந்து என்னெல்லாம் சாப்பிட்டீங்க? எதுக்கு கேட்குற? நீ கொடுத்த காஃபி சரி, நீ கொடுத்த இட்லி கொத்தமல்லி சட்னி, அப்புறம் கொஞ்சம் போற உன் சுண்டு விரல் நகம் உதட்டில் இட்லி ஒட்டுட்டுக்குன்னு தொடச்சி விட்ட பாரு. அப்ப நைஸா உன் நகத்தை. அவன் கோபம் தணிந்து குறும்புடன் சிரித்தான். அவளும் அவன் போகிற வழியில் போய் அவனை வலிக்கு கொண்டு வரும் முயற்சியில் இறங்கினாள். ஓ, இந்த திருட்டுத்தனம்லாம் கூட உண்டா உங்களுக்கு? அதான் என் சுண்டு விரல் நகம் கொஞ்சம் பிஞ்சிருக்கு போல. அப்படியா? எங்கே காட்டு. அதெல்லாம் காட்ட முடியாதுப்பா, ரொம்ப வலிக்குது. சாரி. சாரி சொல்லிட்டா சரியா போயிடுமா? நீங்க என்னை கடிக்கலாம், மென்னு திங்கலாம், நான் மட்டும் ஒன்றும் செய்யக்கூடாதாக்கும். நானும் கடிப்பேன். சரி, கடிச்சுக்கோ. அவள் தன் முன்னால் அவன் காட்டிய விரலை ஒதுக்கினாள். மெல்ல அருகில் வந்து அவன் சற்றும் எதிர்பாராத விதமாய் மீசையை, உதட்டை, கன்னத்தை என்று கடித்தாள். ஏய் விடுப்பா, கூச்சமா இருக்கு. கொஞ்சம் ஏமாந்தா சாப்பிட்டுருக்க போல இருக்கே. அவன் இந்த நெருக்கத்தின் ருசியை அப்போதுதான் உணர்கிறான். வாய் என்னவோ அவளை விரட்டி எடுத்தாலும் அவனது வலுவான கரங்கள் மனைவியின் கழுத்தை சுற்றி மாலையாக கண்மூடி கிறங்கி கிடந்தவனின் பிடியை உதறி தள்ளி போய் அமர்ந்தாள் அவள். போங்க, நான் ஒன்றும் உங்க கூட வரமாட்டேன். ஏன்? நீங்க தான் நான் சொல்றது எதையும் கேட்க மாட்டேங்கிறீங்களே. நான் செய்யக்கூடிய விஷயமா ஏதாவது சொல்லேன் மீரா. சரி, முதல்ல இந்த வீட்டில இருந்து உங்களோட துணி, மணி, புக்ஸ், இன்னும் என்னென்ன உங்களுக்கு தேவையோ அதையெல்லாம் எடுத்து மூட்டை கட்டி வைங்க. நாம 2 பேரும் தனி கொடுத்தனம் போறோம். என்ன உளர்ற? அப்பாவை விட்டு நான் எங்கேயும் வரமாட்டேன். இதோ இங்க கூப்பிடு தூரத்துல இருக்க அவுட் ஹவுஸுக்கு தான் போறோம். அப்பா தான் நம்மை கொஞ்ச நாளைக்கு அங்கே இருக்க சொன்னார் பாருங்க. இந்த வீட்டுல மாமனோரோட மருமகள் பேசுறதுக்கே தனிமை கிடைக்கல. பகல் நேரத்துல இப்படி கதவை தாழ்பால் போட்டுட்டு நாம 2 பேரும். ரவி ராஜாவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. எப்பவும் இங்கே தான் சுத்தி சுத்தி வர்றாங்க. அவள் காலையில் அனந்துவுடன் பேசிவிட்டு திரும்பிய போது மாடிப்படியில் ராஜா நின்று ஒட்டு கேட்டதையும் தன்னிடம் ஏதோ சொல்ல வேண்டும் என்று அவன் சொன்னதையும் கூட, அவன் ரொம்ப சாமர்த்தியசாலி மீரா. எப்ப அவனுக்கு பணம் வேணும்னாலும் கணக்கு பிள்ளைகிட்ட என் பேரை சொல்லித்தான் கேட்பான். கூசாம 1000 2000 வாங்கிட்டு அந்த கிறுக்கு பைய கணக்கில் எழுதிக்கோன்னு என் முன்னாலேயே சொல்லிட்டு போவான். அவனை ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது. சித்தி வரிஞ்சு கட்டிட்டு சண்டைக்கு வந்துடுவா. மீரா சட்டென பிடித்து கொண்டாள். பாருங்க, அத்தனையும் உங்க சித்தப்பா, அதாவது அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதித்த சொத்து. உங்களை தன்னோட வாரிசா எடுக்கிறப்போ உங்க அப்பா என்ன நினைச்சிருப்பார்? அப்பாடி, இனிமே கவலை இல்லை, என் பொறுப்பெல்லாம் ஏத்துக்க, எல்லாம் பாதுகாத்து வளர்த்து தானம் தர்மங்கள் செஞ்சு இந்த பெருத்தனக்காரன் அனந்தராமனோட பெயரை காப்பாத்தவான்னு தானே நினைச்சிருப்பார். ஆமா, அது சித்திக்கு பிடிக்கல. அவளுக்கு தன் தம்பி பிள்ளைகளுக்கு தன் புருஷனோட சொத்து முழுக்க போகணும்னு ஆசை. நான் தான் கேட்குறேன், இந்த அப்பா சொத்தையெல்லாம் அவங்க 2 பேருக்கும் எழுதி வச்சிருக்கலாம் இல்ல? சரி, இன்னொரு தடவை அது மாதிரி கிஸ் குடேன். அப்புறம் இப்போ சொல்லுங்க, உங்களுக்கு இந்த பணம், சொத்து, நிலம், தோப்பு இதெல்லாம் வேண்டாமா? வேண்டாம் வேண்டாம், எத்தனை தடவை சொல்றது? எனக்கு நீ சொன்னியே அந்த அவுட் ஹவுஸ், நீ உன்னோட இந்த முத்தம், அப்புறம் இந்த கண்ணு, மூக்கு, கன்னம், இதோ இது எல்லாம் போதும். அவளது நெஞ்சின் மீது தலை சாய்த்தவன் எந்த ஒரு சலனமும் இல்லாமல் சொன்னான். இது போதும் மீரா, வா, இப்பவே என்னென்ன
பத்திரத்துல எல்லாம் கையெழுத்து போடணுமோ போட்டுட்டு கிளம்பிடலாம். போறப்போ அப்பாவையும் நம்ம கூட அழைச்சிட்டு போயிடலாம். மீரா அவனது நெற்றியில் புரண்ட கிராப்பை செல்லமாய் குலுக்கி விட்டு சொன்னாள். சரி, உங்க இஷ்டப்படி எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு கையை கர்ச்சிப்புல துடைச்சிட்டு கிளம்பிடுவோம். அப்புறம் சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? எங்கே போய் 4 இட்லியும் கொத்தமல்லி சட்னியும் கேட்கறது? நீங்க வேலைக்கு போற உத்தேசம் இருக்கா? எனக்கு எவன் வேலை கொடுப்பான்? ஸ்கூல் ஃபைனலே எழுதல. அப்புறம் அந்த அளவில் அப்பா நம்மோட. அவர் ஏற்கனவே ஹார்ட் பேஷண்ட். இப்படி ஒரு முரட்டு பையனை வளர்ப்பு மகனை ஏற்றுட்டதால அவருக்கு நீங்கள் கொடுக்குற பரிசா இது? சேச்ச, என்ன நீ என்னென்னவோ எல்லாம் சொல்கிற. இதை பாரு, எனக்கு எல்லாரையும் மாதிரி வேலை பார்க்கணும், கோட் சீட்டு எல்லாம் போட்டுண்டு இங்கிலீஷில் பேசணும் எல்லாம் ஆசை இருக்குது. இங்கிலீஷில் பேசுவீங்கல்ல? ஓ எஸ், பிரமாதமா. ஸ்கூலில் நான் தான் ஃபஸ்ட் ரேங்க். சும்மா டூப் அடிக்காதீங்க. எங்க இங்கிலீஷில் ஏதாவது பேசுங்க. மே ஐ கிஸ் யூ? அத்தனை இக்கட்டிலும் அவனது குறும்பை ரசித்து சிரித்தாள் அவள். இங்கே பாருங்க, எல்லா சொத்தையும் உங்க அப்பா ரவிராஜாவுக்கு ஏன் எழுதி வைக்கலன்னா, 7 தலைமுறை செல்வத்தை குடிச்சும் சீட்டாடியும் ரேஸுக்கு போயுமே இந்த ஒரு ஜென்மத்திலேயே திருத்துருவாங்கன்னு தான். உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, நம்ம கிட்ட வேலை செய்யற அத்தனை குடியானவங்களோட குடும்பத்தில் நடக்கிற எல்லா நல்லது பொல்லாததுக்கும் நாம பொறுப்பு எடுத்துட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்க, ஒரு 10,000 ரூபாய் இருந்தா நம்ம பண்ணையால் தன் பெண்ணோட கல்யாணத்தையே நடத்திடுவான். அதே 10,000 ரவி கையில கொடுத்தா சாயந்தரத்துக்குள்ள சீட்டாடிட்டு மேலே ஒரு 5,000 கடனும் வச்சுட்டு அது உங்க கணக்குல எழுதிக்க சொல்லிட்டு கணக்கு பிள்ளைகிட்ட வாங்கிட்டு போவான். அப்படியே தான் மாமா என்கிட்ட சொல்லி ரொம்பவும் வருத்தப்பட்டார். நிஜமாவா? என்கிட்ட அப்பா இது பற்றி ஒரு தரம் கூட பேசுறதே இல்லையே. எங்க நீங்க தான் சொத்தே வேண்டாம்னு கசாயம் கட்டாத குறையா பேசுறீங்களே. இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லு. இப்ப பேசாம சமர்த்து குழந்தையா என் பக்கத்துல வந்து படுங்க. நாளைக்கு முதல் வேலையா கணக்கு பிள்ளைய பிடிங்க. நாளைக்கு என்ன, நாளைக்கு இதோ இப்பவே போறேன். அவன் சட்டையை மாட்டிக்கொண்டு கிளம்புவதை அவள் புன்சிரிப்புடன் பார்த்தாள். அத்தியாயம் 8. நீ சொல்றதெல்லாம் நிஜமாடா மாதவா? காமாட்சி மீராவின் தாய் நடுங்கிய குரல் கேட்டாள். தர்மராஜன் மகனின் உதட்டசையை பார்த்தபடி உட்கார்ந்திருந்தார். இது என்ன இடி மாதிரி என்னத்தையோ சொல்கிறார்? காமாட்சி கண்ணீர் பளபளக்க மகனையும் மருமகளையும் மாறி மாறி பார்த்தாள். கோமதி தான் பேசினாள். தப்பான இடத்திலிருந்து பொண்ணை எடுத்துட்டோம்னு சம்மந்தியம்மா ஊரெல்லாம் சொல்லி தெரிகிறா. அது மட்டும் இல்ல, கல்யாணமாகி முழுசா 6 மாசம் கூட ஆகல. உங்க பெண்ணும் மாப்பிள்ளையும் கடல் மாதிரி இருக்கிற பங்களாவை விட்டுட்டு அவுட் ஹவுஸ்ல குடியேறியாச்சு. தனி கொடுத்தனம். இங்கே நானும் வந்ததிலிருந்து இத்தனை பேரோட என்னமோ ரயில்வே பிளாட்பாரத்துல உட்கார்ந்துருக்கிற மாதிரி கொடுத்தனம் செய்கிறேன். என்னைக்காவது தனி கொடுத்தனம் போகணும்னு சொல்லியிருக்கேனா? அதெல்லாம் விடுமா. இவ பாட்டுக்கு சும்மா இருந்த சங்கை ஊதி கொடுத்தாப்புல அங்கே போய் மாப்பிள்ளையை முடுக்கி விட்டு கணக்கை பாரு வழக்கை பாருன்னு விரட்டி இருக்கா. அவருக்கு தான் ஏற்கனவே கொஞ்சம் மூளை கோளாறாச்சே. மூளை கோளாறா? என்னடா மாதவா, என்னென்னவா சொல்ற? அவருக்கு அப்பப்போ கட்டையோட கட்டையா போட்டுடும், காக்கா வலிப்பு மாதிரி வரும். அவ்வளவுதானே உன் மாமனார் சொன்னதா சொன்ன? அது சரி, கடைசியில எல்லாருமா சேர்ந்து எங்க அப்பா தலையில வந்து விழுறதாக்கும். நான் அப்பவே சொன்னேன், எங்க எந்த மாப்பிள்ளை இருந்தா நமக்கு என்ன, பேசாம இருங்கன்னு எங்க அப்பா கேட்கலையே. கோமதி சீறி வெடித்தாள். விஷயம் இதுதான். கோவிலுக்கு போய்விட்டு வரும் வழியில் பஞ்சுவையும் அவரது தர்ம பத்தினியையும் பார்த்தாள். பஞ்சு தம்பதியருக்கு முதலில் கோமதியும் மாதவனையும் அடையாளம் தெரியவில்லை. தெரிந்து கொள்ளும் நிலையிலும் அவர்கள் இல்லை. என்னவோ சுரத்தில்லாமல். கோமதிக்கு அசாத்திய ஞாபக சக்தி. நடுவழியில் நிறுத்தி வைத்து பேசினாள். அப்பொழுதுதான் அனந்த வீட்டு விஷயங்கள் எல்லாம் சந்தைக்கு வந்தது. 6 மாசம் ஆச்சு, அங்க வரதே இல்லையா? எங்கே 2 தடவை ஃபோன் செஞ்சு கூப்பிட்டோம். அடிக்கடி நேரே போய் உட்கார்ந்து பேசக்கூடிய அளவுக்கு நாங்களும் இல்லை, அவங்களும் இல்லை. எங்கேயோ சௌக்கியமா இருந்தா சரின்னு. சௌக்கியமாவா? அப்ப உங்களுக்கு விஷயமே தெரியாதா? பஞ்சுவின் மனைவி எதிராளியின் ஆர்வத்தை கிளப்பி விட்டு என்னவோ அகத்துக்காரரின் உத்தரவை எதிர்பார்த்து நிற்பது போல் பஞ்சுவை பார்த்தாள். என்ன இப்படி ஒண்ணுமே தெரியாம இருக்கா? சொல்லட்டுமா? இல்ல சொல்லேன், சொல்லு. அவங்களுக்கும் அவங்களோட பொண்ணோட நடவடிக்கை எல்லாம் தெரிய வேண்டாமா? பஞ்சுவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவளாய் அவரது மனைவி தொண்டையை கனைத்து கொண்டு நடந்ததுடன் நடக்காதையும் சேர்த்து கண் காது வைத்து கூறினாள். என் நாத்தனார் திரிபுரத்துக்கு கள்ளங்கவடு தெரியாது. உங்க பொண்ணு வந்து சேர்ந்த 1 மாசத்துக்குள்ளேயே புருஷனை பிரிச்சு அவுட் ஹவுஸ்ல தனி கொடுத்தனம் போட்டுட்டா. என்னோட பிள்ளைகளுமே திரிபுரத்துக்கு உயிர்.
அது ஆகலை உங்கள் பொண்ணுக்கு. தினமும் கை நீட்டி வாங்குற ஒவ்வொரு ரூபாய்க்கு கணக்கெங்கன்னு இந்த பைத்தியம். அதான் உங்கள் மாப்பிள்ளை தான் குதிக்கிறான்னு அனந்து அத்துமேர் வாயை திறக்காம கேட்டிருக்கார். அதுதான் அநியாயம். பொண்டாட்டி வயிறாட்டி ஒரே மாதிரி 10 செஞ்சிட்டாலும் ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டார் பெரியவர். இவன் அம்மாவை கேட்கிறான் 1000 கேள்வி. 4 நாள் முன்னால மலைக்கோட்டை வாசல் கடைகளில் ஏதோ வாடகை பாக்கின்னு கேட்கறதுக்காக இந்த அரைக்கிறக்கு போயிருக்கு. அங்கே அவங்க சாதாரணமாக ஏதோ சொல்ல இது வழக்கம் போல விபரீதமாக எடுத்துட்டு சண்டைக்கு போக கடைக்காரங்க அத்தனை பேருமா சேர்ந்து அடிச்சு நொறுக்கிட்டாங்களாம். உடம்பு முழுக்க ரத்த கலரி வீட்டுக்கு செய்தி இவ தான் ஓடி புருஷனை மீட்டு அழைச்சிட்டு போனான். இதையெல்லாம் எதுக்காக உங்ககிட்ட சொல்றோம்னா, கொஞ்ச நேரம் முன்னாடியே நீங்க சொன்னீங்களே அடிக்கடி பார்த்து பேசக்கூடிய அந்தஸ்துல நாங்களும் இல்லை நீங்களும் இல்லையேன்னு. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, உங்க பொண்ணுக்கு தெரியலையே. என் அக்கா திரிபுரம் கண்ணால தண்ணி விட்டு அலறதை பார்க்குறப்போ என் நெஞ்சை பிசுறுதுப்பா. எப்படி இருந்தவ மாட்டுப்பொன் அதுவும் இந்த சொந்த பையனோட பொண்டாட்டி கூட இல்லை. இவ அடக்கினா என்ன தலையெழுத்து பாரு. மாதவனும் கோமதியும் திகைத்து நிற்கையிலேயே பஞ்சு காட்டமாய் சொல்லிவிட்டு நகர்ந்தான். இதை நான் இத்தோட விடுறதா இல்லை. எங்கள் அக்காவை விட்டு அவள் புருஷன் மேலே ஒரு கேஸ் போட சொல்லியிருக்கேன். மூளை சரியில்லாத ஒரு பிள்ளைக்கு சொத்தெல்லாம் போகிறத நான் அனுமதிக்க மாட்டேன்னு. மூளை சரியில்லையா? மாதவன் பரபரப்புடன் கேட்டான். எல்லாம் தெரிந்திருக்கும் கோமதி கல் மாதிரி நின்றாள். பின்ன ஏன்யா இத்தனை பெரிய கோடீஸ்வரன் தன்னோட அந்தஸ்துக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி பெண்ணை தேர்ந்தெடுக்காம உங்களோட கோவணச்சந்தை தேடி எலிவங்கு வீட்டில இருந்து எதுக்கையா பொண்ணை எடுக்கணும்? அப்படி என்ன உங்க பொண்ணு அதிரூபா அமராவதியா? பையனுக்கு வலிப்பு வரும்னு மட்டும் சொல்லி எங்களை ஏமாத்தி கல்யாணம் செஞ்சுட்ட அந்த அனந்து மேல நாங்களும் கேஸ் போடாம இருக்க போறதில்லை. ஒரு கல்யாணம் நடக்கணும்னா அப்படித்தான் 1000 பொய்யை சொல்றது வழக்கம். உங்களுக்கு எங்கே போச்சு புத்தி? இந்த பொண்ணுக்கு 3ஆந்தாரமா ஒரு கிழவன் வந்தா கூட பரவாயில்லைன்னு காத்திட்டு இருந்தவர் தானே உங்க அப்பா. இவன் இல்லைன்னா வேற கலெக்டர் மாப்பிள்ளைக்கு பேசி முடிச்சிருப்பீங்காக்கும். பஞ்சு மீராய் பற்றி சொல்லும் சாக்கில் மாதவனையும் சண்டைக்கு கொம்பு சீவி விட்டு கிளம்பி விட்டார். போகிற போக்கில் சற்று நின்று என்னவோ ராசியாகி விட்ட குத்துச்சண்டை வீரன் மாதிரி கை குலுக்கி மெல்லிய குரலில் ஒரு எச்சரிக்கையும் எடுத்து விட்டு போனார். மாதவனா உன் பேரு? எங்க அக்கா அவ அகமுடையான் மேல கேஸ் போட்டு சொத்தையெல்லாம் ஒரு மென்டலுக்கு எழுதி வச்சது செல்லாதுன்னு நோட்டீஸ் அனுப்பினான்னு வச்சுக்க. அப்போ அவ சார்பில் நான் தான் அனுப்ப போகிறேன். அது ஜெயிச்சிடும். அப்புறம் உன் தங்கியும் தங்கை புருஷனும் உங்கள் வீட்டிலாம் சோத்துக்கு உட்காரணும். என்ன நான் சொல்கிறது புரியுறதா? சொல்லுங்க. அப்படி ஒரு கேஸை நாங்கள் மிஸ்டர் அனந்தராமன் பேரில் போடுறதுக்கு முன்னாடி நீ அவ பேரில் ஒரு வக்கீல் நோட்டீஸ் விடு. என் ஜூனியரே இருக்கான், அனுப்பி வைக்கிறேன். இது மாதிரி பைத்தியத்தை என் தங்கைக்கு பொய் சொல்லி ஏமாற்றி கட்டி வச்சிட்டீங்க. இதனால் வயசான என் அப்பாவும் அம்மாவும் மன நிம்மதி இழந்து தூக்கம் இல்லாமல் பாயை பிராண்டிட்டு இருக்காங்க. என் தங்கையோட எதிர்காலமே கேள்விக்குறியா இருக்கு. அதனால் இத்தனைக்கும் நஷ்ட ஈடா ஒரு 10 லட்சம் வேணும்னு ஒரு லெட்டரை தட்டி விடு. என்ன பார்க்கிற? ஏதுடா இவர் 2 கட்சிக்கும் பேசுறாருன்னு பார்க்கறியா? என்ன செய்யறது? சில சமயங்களில் அது மாதிரி ஆகிறதும் உண்டு. அப்பெல்லாம் எங்கள் ஜூனியர்ஸை வச்சு சமாளிப்போம். என்ன அனாவசியமாக ஒரு பெண்ணோட பாவம் நமக்கு எதுக்குங்கிற நல்ல எண்ணமும் ஒரு காரணம். சரி சரி, நான் வரட்டுமா? நான் திட்டுனதெல்லாம் மனசில் வச்சுக்காத. பஞ்சு போய்விட்டார். ஆனால் அவர் பற்ற வைத்த நெருப்பு இன்னமும் வீட்டில் புகைகிறது. கோமதிக்கு மீராவின் கணவனுக்கு மூளை சரியில்லை என்கிற விஷயம் எப்பொழுதோ தெரியும். ஆனால் அதை ஒரு சாக்கா வைத்து கொண்டு வழக்கு போட்டால் லட்சக்கணக்கில் பணம் வரும் என்பது இப்போதுதான் தெரியும். அடடா, பணக்காரராவதுக்கு இப்படி ஒரு வழி இருக்கிறதா? அவள் இதே புலம்பலுடன் வீட்டுக்கு தனது மாமனார் மாமியாரிடம் சதுராடினாள். எப்போ புருஷன் சரியில்லையோ அப்புறம் எதுக்காக அவனையும் அழைச்சிட்டு தனி கொடுத்தனம் போகணும்? என்னவோ அவன் மனப்பால் குடிச்சுட்ருக்கா. அத்தனை சொத்தும் நமக்குத்தான் வரப்போறதுன்னு. அந்த திரிபுரம் மாமியும் அவ தம்பியும் லேசுப்பட்டவங்க தெரியல. அத்தனை சொத்தையும் பிடுங்கிட்டு தான் விட போறாங்க. அதுக்கு முன்னால பெரியவங்க சொல்றதை கேட்டு ஒரு வக்கீல் நோட்டஸை அனுப்பி வச்சா. அவர் சொல்லி முடிக்கவில்லை. வாசற் பக்கம் செருப்பு சத்தம். எட்டி பார்த்த கோமதி திறந்த வாய் மூடாமல் நின்றாள். அங்கே மீரா தன் கணவனுடன் வாசல் படியேறி கொண்டிருந்தாள். என் கண்ணே, நல்லா இருக்கியா? நான் என்னென்னவோ எல்லாம் கேள்விப்பட்டேனே. காமாட்சி அலறி கொண்டு மகளை நோக்கி பாய மாதவன் தியாகுவை வா என்று கூட சொல்லாமல் தங்கையிடம் குரலை தலைத்து விடுவினான். மீரா, நாங்க கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? உன் புருஷனுக்கு மூளை சரியில்லைன்னு. அண்ணா,
எதுவுமே தெரியாத மாதிரி கோமதி தான் நடிச்சானா, நீயும் ஏன் இப்படி? அவர் நல்லபடியாக தான் இருக்கார். நாங்கள் 2 பேரும் தனியாக முதல் போட்டு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோம். அதை சொல்லி அப்பா அம்மாவுக்கு நமஸ்காரம் செஞ்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலாம்னு அவள் தியாகுவின் பக்கம் திரும்பினாள். வாங்க போகலாம். தியாகு கொஞ்சம் கூட நிதானம் இழக்காமல் கூறினான். ஆசீர்வாதை வாங்கிட்டு புறப்படுவோம் மீரா. அத்தியாயம் 9. அனந்துக்கே ஆச்சரியமாக இருந்தது தியாகுவின் முன்னேற்றத்தை கண்டு. இத்தனைக்கும் இந்த 2 குருவிலும் அவுட் ஹவுஸில் தான் வாசல். மீரா விடிகாலையிலே எழுந்து வாசல் தெளித்து கோலம் போடுவதை அனந்து மாடியிலிருந்தே பார்த்து ரசிப்பார். தியாகு மிகச்சரியா 8 மணிக்கு குளித்து முடித்து சுத்தமாய் உடுத்தி அப்பாவை பார்க்க பிரதான பங்களாவுக்கு வந்து விடுவான். திரிபுரம் முன்பாவது மகனை பிரிந்த ஏக்கத்தில் புலம்புவது போல் ஏதாவது சொல்லி கொண்டு இருந்தாள். இப்பொழுது நேர களத்தில் குதித்து விட்டாள். எல்லாம் பஞ்சு தந்த ஊக்கம். எல்லாம் நான் சம்பாதித்தது. நான் இஷ்டப்பட்டா அத்தனையும் கோவிலுக்கு எழுதி வைப்பேன், இல்லை ஒரு கழுதிக்கு எழுதி வைப்பேன். நீ யார் அதை கேட்க? இப்படி அனந்து மனைவியிடம் சீர்ப அவளோ அதற்கு மேல் எகிறினாள். எப்போ நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆச்சோ அன்னியிலிருந்து இதோ இப்போ வரைக்கும் சுக துக்கம் எல்லாம் சமம்னு தானே மந்திரம் சொல்கிறது. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் சம்பாதிச்சதில் எனக்கு மட்டும் பங்குல எல்லாம் எப்படி சொல்ல முடியும்? உனக்கிட்ட நான் நிறைய கொடுத்தாச்சு இருக்கலாம். அதுக்காக கோடிக்கணக்கான சொத்தை ஒரு மூளை கோளாறான பையனுக்கு, அவன் உங்கள் அண்ணா பையன்கிற காரணத்துக்காகவே தூக்கி கொடுக்கறத நான் ஒத்துக்கவே மாட்டேன். அதுக்காக உன் தம்பி பிள்ளைகளுக்கு தூக்கி கொடுப்பேன்னு கனவு கூட காணாத. நீ எந்த கோர்ட்டில் வேணுமானாலும் கேஸ் போடு, நான் பார்த்துக்கிறேன். புருஷனோட சண்டை போட்டுண்டு கோர்ட்டுக்கு போகிற குடும்பம் என் குடும்பம் இல்லை. உங்களுக்கு உங்கள் பிள்ளை பைத்தியம் இல்லைன்னு தோழினா 5-6 வருஷமோல அவனுக்கு வெறியோ வலிப்போ இல்லாமல் இருந்து காட்டட்டும். உன்னை விட்டு ஒதுங்கி இருந்தாலே அவன் நல்லா தான் இருப்பான். பார்க்கலாம் அதையும் தான். திரிபுரம் கருவினாள். அது மட்டும் இல்லை, மீராவுக்கு எத்தனை வகையிலெல்லாம் தொல்லை கொடுக்க முடியோ அத்தனை வகையெல்லாம் படாத பாடுபடுத்தினாள். ஒரு நாள் மாத செலவுக்காக மீராவிடம் அனந்து 5000 ரூபாய் எடுத்து கொடுக்க பார்த்து கொண்டே வந்த திரிபுரம் வெறிநாயவிடம் மோசமாய் பாய்ந்தாள். என்னமோ இந்த வீடு வேணாம், மாமியார் கைச்சவரோடு வேணாம்னு குடும்பத்தை பிரித்து புருஷனை தனியே அழைச்சிட்டு போனேன். கடைசியில் சோத்துக்கு பணம் வாங்கிக்க இங்கே தான் கை நீட்ட வேண்டியிருக்கு. திரிபுரா, என்ன பேசுகிற நீ? யார்கிட்ட பேசுகிற? அவ இந்த வீட்டுக்கு இந்த சொத்துக்கு உரிமைக்காரி. கண்டவே இல்லை. அனந்து தன் நிலை மறந்து கத்தினார். ஆகா, தெரியாதுங்கிறேன். ஆனால் அந்த உரிமையெல்லாம் எனக்கு அப்புறம்தான் இவளுக்கு. அதுவும் இவ புருஷன் நேருங்குருமா சராசரி மனுஷனாக இருந்தாதான். அன்னைக்கு வாடகை வசூல் பண்ண போயிட்டு கத்தி கலாட்டா செஞ்சு நாயடிபட்டு வந்தானே, அப்படிப்பட்ட ஆத்தக்காரனுக்கு, அவசரக்காரனுக்கு, புத்தி பேதளிச்சவனுக்கு ஏன் புருஷன் சொத்து போகிறத நான் அனுமதிக்கவே மாட்டேன். அந்த கணக்கில் தியாகு மீராவின் கையை பிடித்து இழுத்தபடி சொன்னாள். வா மீரா, போவோம். நான் எங்கேயாவது கூலி வேலை செஞ்சாவது உன்னை காப்பாத்துறேன். இந்த பணம் நமக்கு வேண்டாம். ரோசமுள்ளவனா இருந்து முதல்ல அதை செய். எங்களுக்கு பணம் வேணும்னா இந்த ரூபாய் எதுக்கு? பார்த்து செலவுங்கன்னு 1000 அட்வைஸ் கொடுக்குற இல்லை? இப்போ நான் கேட்கிறேன், 5000 ரூபாய் எதுக்கு? மளிகை சாமான் 1000 வச்சுக்க. அதுவும் அரிசி, தேங்காய், அவரை, துவரை, எண்ணெய்ன்னு சகலமும் நம்ம மண்ணில் இருந்து கிடைக்கிறது. அப்படி இருக்கிறப்ப இந்த 5000 எதுக்கு? ஒரு குணம் ஒன்றும் சொல்ல முடியாமல் திகைத்து நின்றனர் தியாகுவும் மீராவும். இந்த பணத்தில் தியாகு தான் மேலே படிப்பதற்கு பணம் கட்ட வேண்டும். மீராவின் முயற்சியினால் இந்த முறை அவன் திறந்தவெளி கல்லூரியில் விவசாய பட்டப்படிப்பாக படித்து கொண்டிருக்கிறான். பாடங்கள் தபாலில் வரும், அதற்கு பணம் கட்ட வேண்டும். அடுத்த கட்டமாக மீராவும் தியாகுவுமாய் சேர்ந்து சின்னதாய் மசாலா பொடிகள் தயாரிக்கும் தொழிலை தொடங்க இருக்கிறார்கள். இது கூட தியாகு கொடுத்த யோசனையின் பேரில்தான். மஞ்சள் பொடி, தனியா பொடி, கறி மசாலா, சென்னா மசாலா, பிரியாணி மசாலா என்று வீட்டில் இருந்தபடியே மீரா தயாரித்து கொடுக்க வேண்டும். தியாகு ஒவ்வொரு கடைக்கும் சென்று இந்த பொடி வகைகளை அறிமுகப்படுத்தி விற்றுத்தர ஆர்டர் பிடிக்க வேண்டும். முன்போல கேலி செய்தால் அவமானம் தாழாமல் எதிராளியின் சட்டையை கொத்தாக பிடித்து கொடுக்கும் தியாகு இல்லை. இப்போது நிறைய மாறியிருந்தான். எத்தனைதான் ரவியும் ராஜாவும் கேலி செய்தாலும் உதட்டை அழுத்தமாய் கடித்து கொண்டு வீட்டுக்கு வந்து மனைவியின் மடியில் படுத்து அழுவானை தர ரகலை செய்ய மாட்டான். ஆரம்பத்தில் கடை வாடகை வசூலுக்கு போன இடத்தில் அடிதடி கலாட்டா எல்லாம் நடந்திருக்கிறதுதான். ஆனால் மீராவின் இதமான வார்த்தைகள், அவள் தந்த ஆதரவு, முதல்ல உங்களை பற்றி இவங்க மனசில் பதிஞ்சிருக்கிற அபிப்பிராயத்தை மாற்றணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? அவங்கள கிண்டல் அடித்தா கூட பொறுமையாக சிரிச்சுக்கிட்டே நச்சுன்னு பதில் கொடுக்கணும். அதை விட்டுட்டு ஆத்திரப்பட்டு கையை நீட்டினா
அவங்க சொன்னதை நாம நிரூபிக்கிற மாதிரில ஆயிடும். என்ன பண்ணட்டும் மீரா? என்னால கோபத்தை அடக்க முடியல. கோபம் எங்கிருந்து வருதுன்னு கொஞ்சம் யோசிங்க. உங்க மனசுல இருந்து தான் வருது. சந்தோஷமோ வருத்தமோ கோபமோ நமக்குள்ள இருந்து தான் புறப்படுறது. நாம தான் இந்த உணர்ச்சிகளுக்கு எஜமானர். நாம அடக்கினா அதுங்க அடங்கிடும். அதுக்கு மனசை ஒரு நிலைப்படுத்தணும். மீரா அவனை ஒரு யோக பயிற்சி பள்ளியில் சேர்த்தாள். எப்பொழுதும் தூங்கி விழுந்து கொண்டு இல்லாவிட்டால் சிடுசிடுப்புடன் சீறி விழுந்து கொண்டிருந்த தியாகுவுக்கு இது நல்லதொரு திருப்பு முனை. எதற்குமே வணங்காத விரைந்த மூங்கில் போன்ற உடம்பு இப்போது வில்லாய் வளர்ந்து சொன்னபடி கேட்டது. கூடவே தியான பயிற்சி, மனதை ஒருநிலைப்படுத்த, நினைவாற்றலை அதிகரிக்க, உலகில் உள்ள சின்ன சின்ன விஷயங்களையும் ரசிக்க, அதே சமயம் எந்த ஒரு பதட்டமான நிலையிலும் தன் நிலை இழக்காமல் இருக்க, மனைவியை மட்டுமல்லாது தன்னை சுற்றியுள்ள எல்லா உயிருள்ள ஜீவராஜிகளும் நேசிக்க. இப்பொழுது இவனது பேச்சிலும் நடை உடை பாவனையிலும் கூட நல்லதொரு மாற்றம், முதிர்ச்சி. என்னல திரும்பி வந்து நிற்கிற? மென்டல் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய கேஸ் எல்லாம் இங்கே வந்து நின்னாக்க நாங்கள் என்ன செய்யறது? பாவம், உங்களுக்கும் என்னால் கஷ்டம்தான். ஆனால் பாருங்க, நீங்கள் 6 மாதமாக கடைக்கு வாடகையே கொடுக்கல. இப்படியே போனால் நான் மட்டும் இல்லை, எங்கள் குடும்பமே மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியிருக்கும். நான் உங்ககிட்ட எதுவும் தர முடியாதியா. போய் கணக்கு பிள்ளை இல்லாட்டி அந்த ராஜா ரவி யாரையாவது அனுப்பு. பெரியவரே, இதை பாருங்க, வாடகை பணத்தை எங்கிட்ட ஒப்படைக்க சொல்லி எங்கள் அப்பா கொடுத்துருக்குற அனுமதி கடிதாசு. 6 மாதமாக கடையை பூட்டியாக வச்சுருந்தீங்க. வியாபாரம் நடந்ததில்ல. கடையில் வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கல. வீட்டுக்கு உப்பு புளி சாமான் வாங்கி போடலை. அப்புறம் அது என்னங்க, நம்பர் 2 மடத்துக்கு கோயில் தெரு தானே உங்கள் வீடு. தவிர நம்பர் 36 மேலரது வீதியில் வேற ஒரு வீடு வச்சுருக்கீங்களே. அடடே, ஏன் இப்படி பயந்து சாரிங்க? நான் எதுவும் வெளியில் சொல்ல மாட்டேன். ஆனால் ஒன்று, அதே மேலரதி வீதியில் நம்பர் 35 வாடகை வசூல் பண்ண நான் தான் மாதம் மாதம் வருவேன். அப்போ பேச்சு வாக்கில் இதையெல்லாம் மறக்க முடியுமா என்ன? பாருங்க, இப்போ தான் 1ஆம் நம்பர் மடத்து கோயில் தெருவில் இருக்கிற குருக்களை பார்க்கத்தான் போயிட்டே இருக்கேன். அப்பாவோட பிறந்தநாள் வருதா, சந்தன காப்பு பிள்ளையாருக்கு சொல்லிட்டு போகணும். குருக்கள் ஒய்ஃப் கொஞ்சம் அரட்டை சுவாமோ. அப்போ நான் வரட்டுமா? இருங்க தம்பி, என்ன நீங்கள் இப்போ ஒரேடியாக கழுத்தில் கத்தியே வைக்கிறீங்க? உட்காருங்க. இப்போ 3 மாதம் வாடகை தரேன். கடையில் இப்போ வியாபாரமே ரொம்ப மந்தமுங்க. எகிரிய மாடுகள் பணிந்து வர தொடங்கியிருந்தன. மீரா அவனின் ஒவ்வொரு வெற்றியும் மனசார கொண்டாடினாள். இதோ இப்போது கூட தங்களின் புது முயற்சிக்கு மூலதனமாக போட சில 1000 ரூபாய். எல்லாம் நல்லபடியாக முடிகிற மட்டும் இந்த வீட்டில் இருக்கிற யாருக்கும் தெரிய வேண்டாம். அனந்துவின் வார்த்தைகள் நாக்கை கட்டி போட திரிபுரத்தின் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் அசந்து நின்றனர் இருவரும். மீராதான் உடனே இயல்பான நிலைக்கு திரும்பினாள். என்ன நினைத்தாலோ சட்டென தனது கழுத்தில் கிடந்த மெல்லிய சங்கிலியும் கையில் இருந்த வளையல்களையும் சுழற்றி அனந்துவிடம் அளித்தாள். என்னம்மா இது, போட்டிருக்கு 2 நகைகளையும் சுழட்டிட்ட? இல்லைம்மாம்மா, இது நான் டீச்சராக இருந்தப்போ டியூஷன் எடுத்து சம்பாதிச்ச காசில் வாங்கினது. இப்போ சமயத்துக்கு உதவாமல் எதுக்கு இதுக்கு எப்பவும் என் கழுத்தில் மஞ்சள் சரடும் கையில் கண்ணாடி வளையலும் நிலைச்சிருந்தா போதும். இதை வச்சுட்டு இந்த பணத்தை கொடுங்க. அன்று அவரிடம் நகைகளை வாங்கி உள்ளே வைத்தபோது அனந்து தனிமையில் அமர்ந்து தேம்பி அழுதார். ஆனால் அதே நாள் இரவு திரிபுரத்துக்கு இரத்த அழுத்தம் எகிரி கைகால் வராமல் போனது. அத்தியாயம் 10. அனந்தராம் மசாலா பொடி ஆரம்பித்து 6 மாதங்களுக்குள்ளாவே வியாபாரம் சூடு பிடிக்க தொடங்கிவிட்டது. ஒரே வருடத்தில் மீரா தங்களது வீட்டுக்கு எதிரில் இருந்த காளிமணியை அனந்துவிடமிருந்தே வாங்கினாள். என்னம்மா இது இத்தனையும் உன்னோட தானம்மா? இல்லைம்மாம்மா, இது எல்லாமே நல்ல அறிவும் திடகாத்திரமும் உழைப்பும் உள்ள மனுஷனுக்கு பின்னால் உங்கள் காலத்துக்கு அப்புறம் கொடுக்க போகிற பரிசு. இப்போ அந்த பரிசுக்கு தகுதியானவராக உங்கள் பிள்ளையை உருவாக்குற பரீட்சை இது. சரி, அத்தை எப்படி இருக்கா? ஏதோ இருக்கா, உள்ளே போய் பாரு. அவளுக்கும் உடம்பு வியாதி விடும். மனவியாதி தாம்மா அரிச்சு திங்கிறது. மனவியாதியா அத்தைக்கா? ஆமாம்மா, இரும்பு பீரோ சாவியே தன் தம்பி பசங்களை நம்பி ஒப்படைச்சிருந்தா. அவங்களுக்கு சொத்து எதுவும் தங்களுக்கு வராதுங்கிற உண்மை தெரிஞ்சு போச்சு. நம்ம வீட்டுக்கு நகை செஞ்சு தர பத்தரோட தம்பியை வளைச்சு போட்டுட்டு ஒவ்வொரு வைகை அட்டியையும் வளையிலையும் எடுத்து அதே மாதிரி இமிட்டேஷனில் செஞ்சு பீரோக்குள்ளே வச்சுட்டு ஒரிஜினல் எடுத்துட்டு என்னமோ பிஸ்னஸ் பண்ணுறோன்னு பம்பாய்க்கும் டில்லிக்கும் அலைஞ்சிட்டு இருந்தாங்க. ஒரு நாளைக்கு விஷயம் தெரிஞ்சுடுத்தோ. நம்ம வீட்டு பத்தர்கிட்ட ஏதோ நகையை அழிச்சு புதுசாக பண்ண அட்டியில் எடுத்து கொடுத்துருக்கா. அவள் பதறி போய் அத்தனையும் போலின்னு சொன்னதும்
அதே ஷாக்கில் ரத்த கொதிப்பு அதிகமாகி விழுந்திருக்கா. கை கால் விளங்காம போச்சு. அவங்கள போலீஸ்ல பிடிச்சு தர வேண்டாமா மாமா? குற்றம் செஞ்சவங்க தண்டனை அணிவிக்க வேண்டாமா? இப்போ அவனுங்க செஞ்சதை வெளியில சொல்ல போனா தியாவுக்கு இவ சாப்பாட்டிலும் காப்பாயிலும் மருந்து கலந்து கொடுத்த விவகாரம் அம்பலத்துக்கு வரும். அப்பவும் சரி இப்பவும் சரி காத்துல பறக்க போறது இந்த அனந்தராமனோட கௌரவம் தான். எதுக்கு விடு, கடவுளா பார்த்து எப்ப எது யாருக்கு செய்யணுமோ செய்வார். திருபுரம் பேச்செல்லாம் அடங்கி கிடந்தாள். மீராவையும் தியாகவும் பார்க்கும் போதெல்லாம் கண்ணீர் விட்டாள். ஒரே ஒரு முறை வார்த்தைகளை கூட்டி திரட்டி மீராவின் கரத்தை பிடித்தபடி சொன்னாள். நடந்ததெல்லாம் மறந்து என்னோட வந்து இரு குழந்தை. நான் பாவிதான், ஆனாலும் தண்டனை கிடைச்சு போதுமா மீரா? நம்ம சாமான் எல்லாத்தையும் பழையபடியும் இங்கே கொண்டு வா. சித்திக்கு இந்த நேரத்துல நம்ம துணை அவசியம். தியாகுவின் பெருந்தன்மை கண்டு மீராவே அசந்து விட்டாள். இப்போதெல்லாம் திரிபுரத்துக்கு காப்பியை ஆற்றி கொடுப்பது முதல் சாதத்தை பிசைந்து வாயில் ஊட்டுவது வரையில் எல்லாமே தியாகுதான். இருக்கட்டுமே, நான் செய்ய மாட்டேனா? மீரா கேட்டாலும் அவன் சிரித்தபடி சொல்வான். இதுல தலையிடாத மீரா, இது ஒரு அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் நடுவுல இருக்கிற சமாச்சாரம். இப்பதான் எனக்கு அம்மா கிடைச்சிருக்கா. அன்று அந்த ஊர் கலெக்டர் கையால் சிறந்த உணவுப் பொருள் தயாரிப்புக்கான விருதை பெற்ற போதும் சரி, ஆயிரக்கணக்கான ஏழை பெண்களுக்கும் ஆண்களுக்கும் வேலை போட்டு கொடுத்ததோடு நல்ல நாள் பண்டிகை நாட்களில் அவர்களுக்கு புடவை ரவிக்கை பூ மஞ்சள் என்று வாரி வழங்கும் போதும் சரி, மீராவும் தியாகவும் திரிபுரத்தை சக்கர நாற்காலியில் வைத்து மெதுவாக தள்ளி கொண்டு வந்து விழா மண்டபத்தில் உட்கார வைக்க தவறுவதில்லை. தியாகு மாதிரி ஊருக்கு ஒருவர் இருந்தால் போதும், சொந்தமாய் தொழில் தொடங்கி ஏழைகளுக்கு வாய்ப்பு கொடுத்து இன்று நமது பண்டங்கள் வெளிநாட்டவர் கூட விரும்பி வாங்கும்படியாக கலெக்டரின் அமைச்சரின் பாராட்டுகள் காற்றோடு கலந்து தோரணங்களில் ஆட தியாகம் மட்டும் மீராவின் காதோடு சொன்னாள். பரவாயில்ல மீரா, இனிமே என்னை யாரும் மண்டையில மசாலா இருக்கான்னு கேட்க மாட்டாங்க. எல்லா புகழும் உனக்குத்தான். சிச்சி, எல்லாம் நம்ம அத்தை, அதான் உங்க அம்மாவைத்தான் சேரும். அவங்க மாத்திரம் அன்னைக்கு அப்படி செய்யலன்னா இன்னைக்கு நீங்க இப்படி பிரமாண்டமா வளர்ந்திருக்க முடியாதுல்ல. திரிபுரத்தின் செவியிலும் இந்த வார்த்தைகள் விழத்தான் செய்தது. கண்கள் அவளையும் அறியாமல் சுரக்கத்தான் செய்தது. பூவும் பொட்டும் போதும் போதும் என்று சொல்லிக்கொண்டே இந்த உலகத்தையே தன் வசப்படுத்தி கொண்ட மீராவை பார்க்கையில் அனந்துவின் இதழ் கடையில் நிரந்தரமாய் பெருமித சிரிப்பு. இத்துடன் இக்கதை முடிந்தது. ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.